தந்திரத்துல ஐயா அடிச்சுக்க தமிழ்நாட்டுல ஆள் கிடையாது. மிகப்பெரிய அதாவது எந்திர தந்திரத்துல ஐயா தான் உலகத்தில் உள்ள அத்தனை பெரிய தகடும் எழுதக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்தவர். ஆயக்கலைன்ற மாதிரி ஜோதிட கலையில அவருக்கு தெரியாத கலையே கிடையாது, தெரியாத வகுப்பும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தனை நூல்களும் அவர்கிட்ட இருக்குது, அத்தனை முறைகளையும் படித்துள்ளார். மிகப்பெரிய ஒரு அதாவது இளம் வயதில் வந்து போட்டுதலுக்குரிய ஒரு ஜோதிட மேதை அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ண கடமை எனக்கு உண்டு. என்னுடைய நண்பர்ன்றதுனால அது எனக்கு உரிமையும் உண்டு. ஸோ இந்த சிறப்பு வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வருஷம் 2 வருஷமா நம்ம ஜாமக்கோல் வகுப்பு ஐயா தான் எடுத்திருக்காரு. அதைத் தொடர்ந்து இந்த 3வது வகுப்புக்கு இந்த சிறப்பு வகுப்பு எடுக்க வருகை தந்துள்ள என்னுடைய நண்பர் உயர் திரு சிவகாலீஸ்வரன் ஐயா அவர்களை தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக வருக 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 என அன்புடன் வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். சார் அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்னாரு, இவ்வளவு சொன்னாரு, கண்டிப்பா அதுக்கு ஒரு இந்த அளவுக்கு வளர்ந்துருப்போம் இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குருநாதர்கள் தான். குருநாதர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான விதைகள் எல்லாமே போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து பயணம் பண்ணோம். அந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய இதே அமைப்புல எல்லா மாணவர்களுக்குமே வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். சரிங்களா? அதோட தன்மை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா எனக்கு முதல் முறையா ஆசிரியர் ஆகிறதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மணிகண்டராஜ் ஐயா தான். ஏன்னா நான் வந்து இண்டிவிஜுவலா தான் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் 1-to-1 வருவாங்க, பெரிய பெரிய விஐபிலாம் வருவாங்க, ஈஸியா கத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மள எங்கேயா வெளி இடத்துல பார்த்தா கூட ஹாய்ட்டு அப்படியே போயிடுவாங்க. பெருசா அதுக்கு வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்காது. சரிங்களா? இப்ப இத்தனை மரியாதை கிடைக்கிறதுக்கும் காரணம் அப்படின்னா மணிகண்டராஜ் ஐயா தான். மணிகண்டராஜ் ஐயாவை அறிமுகப்படுத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி அண்ணா தான். சரிங்களா? அதனால முத்துப்பாண்டி அண்ணாக்கும் மணிகண்டராஜ் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை வச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில உயரத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பங்கு அப்படிங்கிறது வந்து உண்டு. என்னுடைய குருநாதருக்கு ஒரு பங்கு உண்டு, எப்பவுமே ஒரு நண்பர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அதுல முக்கியமான நண்பர்கள்லாம் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா ஒரு நண்பர்கிட்ட பழகினா என்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த காலகட்டத்துல பழகக்கூடிய ஒரு அமைப்புல ரொம்ப யதார்த்தமா நானும் அப்படிதான் இருப்பேன், அவரும் அப்படிதான் இருப்பாரு. சுத்தமா என்ன சரி, மணிகண்டராஜ் ஐயாவும் சரி. சரிங்களா? அதனால எப்பவுமே வந்து எங்களுடைய நட்பு இணை பிரியாம இருக்கணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலை கண்டிப்பா வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்கணும். அதுவும் வந்து என்னுடைய மிகப்பெரிய விருப்பம், அவருடைய விருப்பம் அப்படிதான். சரிங்களா? அதனால அதை நான் வணக்கத்தை வச்சுக்கிறேன் மறுபடியும். சரிங்களா? ஓகே. முத்துப்பாண்டிங்களா ஐயா வணக்கம். ஐயா இசக்கியமான் மேம் கடவுள் வாழ்த்து பாடலாம். நன்றிங்க ஐயா, சந்தோஷம் ஆயிடுச்சு. நன்றிங்க. இசக்கியமான் மேம் கடவுள் வாழ்த்து. வணக்கம் ஐயா. ஓம் கணாதிபதயே நமஹ. சிவாய நம. பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வணங்கி திருச்சிற்றம்பலம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நின்று என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவாய நம. ஓம்பம் வராகி. நன்றிம்மா, நன்றிம்மா, வாழ்த்துக்கள்மா. ஓகேங்க ஐயா, ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே. குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. எல்லாரும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க மூலியமா தான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம். இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிற ஒரு வகுப்புல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜாமக்கோல் பிரசனத்துல இப்போ அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம குருநாதர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, உங்க கை கொஞ்சம் ராசியான கைதான் பாருங்க. ஏன்னா அப்பெல்லாம் அந்த சமயத்துல கொஞ்சம் காசு இல்லாத சமயம்னு கூட சொல்லலாம், ரொம்ப ஒரு வறுமையில இருந்த ஒரு சூழல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு போய் தொட்டோம்னா அதுல கிடைச்சிரும். இப்ப ஏதாவது ஒரு கேட்பாரு, டே இந்த மாதிரி இருக்குமா, ஏதாவது ஒண்ணு புத்தகமா இருக்கு, ஏதாவது ஒண்ணு கேட்பாரு, இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருந்தா பார்த்தா சொல்றான் பாரு, நான் போய் டக்குன்னு பிடிச்சி கொண்டு வந்துடுறேன், இந்த மாதிரி இதுல இருக்குண்ணா அப்படின்ட்டு. ஓகேடா சூப்பரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. என்னை வந்து நிறைய தேடுதல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த ஜாமக்கோல் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க, நிறைய நடக்குது. சரிங்களா? அதுல ஒரு அடுத்த நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு தூங்கிட்டு இருந்தது அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஐயா வந்து கேட்டார், மணிகண்டராஜ் ஐயா வந்து இந்த மாதிரி ஜாமக்கோல் பிரச்சனை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சும்மா கேட்கலாம், முத்துப்பாண்டியன் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு இவர் நல்லா எடுப்பாருன்ட்டாரு. அவர் பிரச்சனை போட்டு பார்த்திருக்காரு, ஜாமக்கோல் பிரச்சனை போட்டு பார்த்திருக்காரு. அவருக்கு தெரியாம கிடையாது, அவருக்கும் தெரியும், மாணவர்களுக்கு சொல்லி தரவும் தெரியும், அவரோட நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு.
அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இவரை வச்சு கிளாஸ் எடுக்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஆனா உதயத்துல குரு இருந்தாலும் அவர் வந்து சொல்லியிருந்தார், சரி ஓகே இவரை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. சரிங்களா? அந்த மாதிரி இப்ப நம்ம கை ராசியான கை அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம அந்த சிஸ்டர் தொடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அளவுல இப்ப எல்லா பக்கமே வந்து பாத்தீங்கன்னா பேசப்படுது. யூடியூப்ல நிறைய பார்க்கலாம், நீங்க வீடியோஸ் பாருங்க, அப்படியே அப்லோட் ஆகி போயிட்டே இருக்கு. சரிங்களா? பிரசன்ன முறைகள்ல நிறைய பிரசன்ன முறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பிரசன்ன முறைகள்ல நிறைய பிரசன்ன முறைகள் இருக்கு. இப்ப வந்து சகுனம் நிமித்தம் மகளிர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஜாமக்கோள் பிரசனம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு பிரசித்தி பெற்றது இருக்கு, ரொம்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாதாரணமா பாருங்க, ஒரு எந்த ஒரு பிரச்சனை முறைகளா இருந்தாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வழிமுறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏதோ ஒரு வழிமுறை, அதுல ஒரு சாராம்சம் அப்படிங்கிறது இருக்கும். அதை வச்சு அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது பார்க்க வருவாங்க. இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த அதாவது மலராரிடம் அப்படின்னு சொல்லி இருக்கு, புஷ்பாரிடம் சொல்லுவாங்க, மலராரிடம் கூட சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட பேரை வந்து பாத்தீங்கன்னா பூ பேர் வந்து சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த பூ பூ என்ன கிரகத்தை குறிக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பலாபலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு ஓ என்னென்ன கிரகம் இப்படி இருக்கு கோச்சாரத்துல பாருங்க. எல்லாத்துக்குமே பேஸ் அப்படிங்கிறது வந்து கோச்சாரம் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோச்சார கிரகம் அப்படிங்கிறதா ஒரு பேஸான வச்சுக்கலாம். அதை வச்சுதான் அவங்க வந்து பலாபலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனை முறையா இருந்தாலும் சரி. சரிங்களா? நார்மலா ஒருத்தர் வர ஜாதகங்கள்லாம் வர்றாங்க, சரி வாங்க ஒரு பிரச்சனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்துக்கு ஒரு லக்னம் போட்டு அதுக்கப்புறம் திசாபதி ரீதியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பலாபலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஜென்ரலா பார்க்கக்கூடிய ஒரு பிரசன்னம். இதுக்கப்புறம் பேருக்கு வந்து பலன் பாக்குறது. இப்ப பேரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரமா கன்வெர்ட் பண்ணி இவங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்கு, சப்போர்ட்டா இருக்கா அல்லது வந்து சப்போர்ட் இல்லாம இருக்கா, ரொம்ப எகென்ஸ்டா இருக்கா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ வகையான ஆடம் இருக்கு, வெற்றிலை பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோழி பிரச்சனை இருக்கு, தங்கு பிரச்சனை இருக்கு, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அதுக்கு எல்லாமே பேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த கோச்சார கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சுட்டே தான் இருக்கும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இணையுது. இதுல வந்து அந்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாம கிரகங்களை மையப்படுத்தி இந்த பிரசனம் பார்க்கும் முறைக்குதான் ஜாமக்கோள் பிரசனம் அப்படிங்கிறது வந்து பேரு. சரிங்களா? எல்லா கிரகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ராகுகேதுகளை தவிர 7 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்ல சுத்தும். ராகுகேதுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நார்மலான ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உண்டு, நார்மலான ஜோதிட முறைகள் உண்டு. ராகுகேது மட்டும்தான் எதிரா வந்து சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்று. மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடிகார சுற்றுல சுற்றும். இந்த பிரச்சனை வந்து நான் ஆரம்ப காலத்துல படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அப்ப ஆரம்ப காலத்துல படிச்சுட்டு இருக்கேன், இந்த குடும்ப ஜோதிடம் இதெல்லாம் வாங்கி படிச்ச காலம் வச்சுக்கலாமே. அப்ப வந்து பாக்குறேன் பஞ்சாங்கெல்லாம் டெய்லியும் பார்க்கணும், அப்படின்னாதான் ஜோதிடம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. தினசரி நீங்க ஜோதிடம் படிக்கிறவங்க கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் படிக்கணும். இன்னைக்கு என்ன நாள் நட்சத்திரம் திரியோகம் கரணம் அப்படிங்கிறத நீங்க கம்பல்சரியா வந்து படிங்க, படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. ஜோதிடத்துறையில சாதிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். அந்த தகவலையும் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ கிரகங்கள் வந்து இவ்வளவு நாள் இருக்கு. இப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் இருக்கு, இப்ப சுக்கிரன்னா 1 மாசம் ஈக்குவலா இருக்கு. சூரியன் சுக்கிரன் பதிலாக மாத கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப சனி அப்படிங்கிறது 2 வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க, குரு வருட கிரகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுகேது வருட கிரகங்களா இருக்கு. இப்ப அதுல பார்க்கும்போது ஆரம்ப காலத்துல குருநாதத்தை கேட்டான், நான் சனி என்ன 2.5 வருஷமா இருக்கு, எப்படின்னா ஒரே பலன் இப்படிலாம் இருக்கேன், அதுக்கெல்லாம் வேற சிஸ்டம் இருக்குடா, முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கா அப்படின்னு சொல்றாரு. சரி இதுல எனக்கு தெரியும், இதெல்லாம் அவர் சொல்லி தரல. அப்போ அந்த சமயத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறேன், பார்த்த ஒரு கிரகம் பாரு, சனி வந்து 2.5 வருஷம் இருக்கு, இப்ப இங்க வந்துருச்சுன்னா 2.5 வருஷம் அங்க இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. 2.5 வருடம் சனி வந்து ஒரு ராசி மண்டலம், ஒரு ராசி கிடக்கிறது வந்து 2.5 வருடம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒரு ராசி மண்டலத்தை சுத்தி வரைக்கும் ஒரு 30 வருடம் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த சிஸ்டம் தெரியாதப்ப இதை வந்து இந்த கம்மியான டைம்ல ராசி மண்டலத்தை சுத்தி வர்ற மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள வந்து ஆரம்ப காலத்துல தோணுச்சு. அப்போ நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்றேன், இந்த மாதிரி இருந்தா எப்படின்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முகத்தை பார்த்தோன்னே வந்து பலாபலன்கள் சொல்லணும், அதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து கண்டுபிடிக்கணும். நான் அப்ப பேசிக் படிச்சுட்டு இருக்கேன், அப்பவே நான் இந்த மாதிரி சிஸ்டம், இந்த ஆங்கிலச்சின சாஸ்திரம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லபடியா கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி இது என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு அவர் சொல்லும் போது வந்து, டேய் இந்த அதுக்கான ஒரு சிஸ்டம் நீ கண்டே பிடிக்க வேண்டாம்,
இதுக்கு வந்து இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு, அதுல நீ வந்து கத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மூல நூல்கள் அப்படிங்கிறது சொன்னார். அந்த மூல நூல்கள் அப்படின்னா சினேந்திர மாலை அப்படிங்கிறதா மூல நூல்கள். மூல நூல்கள் அப்படிங்கிறது சினேந்திர மாலை அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஞான பிரதீபிகை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, சான்ஸ்கிரிட்ல இருக்கு, இப்ப தமிழ்ல கூட கிடைக்குது. ஞான பிரதீபிகை அப்படின்னு இருக்கு, சினேந்திர மாலை ஞான பிரதீபிகை அப்படின்னு இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஐயா அந்த புக்கு பேர் எழுதுருங்க ஐயா. சினேந்திர மாலை சூடாமணி உள்ள முடியாது, சும்மா ஒரு 2 பேஜ்ல இருக்கும். வீணேஸ்வர் உள்ள முடியாது, வீணேஸ்வர் உள்ள முடியாது. இன்னும் ஒரு சில நூல்கள் கூட நான் பார்த்திருக்கேன், பட் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அது சும்மா ஒரு 2 பேஜ் 3 பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறது என்ன பேர் சார்? அது வீமேஸ்வரம் உள்ள முடியாது சார், வீமேஸ்வரம் உள்ள முடியாது, வீமேஸ்வர உள்ள முடியாது. இந்த நூல் இப்போதைக்கு நீங்க தொலை வச்சுக்கோங்க, நான் எல்லாம் கூட குரூப்ல பதிவு பண்றேன். இப்போதைக்கு அதை வந்து பிரிச்சு பார்க்காதீங்க. ஒரு அந்த 12 நாள் முடிஞ்சு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. இப்ப படிச்சு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருங்க. மேக்சிமம் வந்து இதுல பாடல் வடிவில் தான் இருக்கும். இப்போ உரைநடையில நிறைய வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய உரைநடை நூல்கள் நிறைய வந்துருச்சு, ஏகப்பட்ட நூல்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சினேந்திர மாலை அப்படிங்கிறதுல முக்கியமான நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 பதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பதிச்சு வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான நூல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சரஸ்வதி மகால்ல வந்து எழுதியிருப்பாங்க. சரஸ்வதி மகாலை விட ரத்தன நாயகரன் சென்ஸ் இருக்கும். ரத்தன நாயகரன் சென்ஸ் ஒரு நூலகம் இருக்கும். அதுக்கப்புறம் கடலங்குடிகள் இருக்கு. கடலங்குடி மேக்சிமம் வாங்காதீங்க, ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கும். எழுத்து நடை வந்து படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரியாத மாதிரி ஒரு இது இருக்கும். ஐயா தஞ்சாவூர் போனா கிடைக்கலாம் ஐயா? இல்லங்க, ஆன்லைன்ல வாங்கலாம், பிடிஎஃப் கிடைக்குது சார். நன்றி. ஓகே, இது இந்த ரத்ன நாயகரன் சென்ஸ் இருக்கும். அதுல வந்து அதுவும் இந்த பழைய கால உரைநடை தான் இருக்கு. அது எந்தெந்த மாதிரி ராசி கட்ட வடிவம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதா இருக்கும். அதெல்லாம் நான் காமிக்கிறேன், பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீ எந்த முறையை நீங்க வந்து படிக்கிறீங்களோ அந்த முறையோட ஆதி வந்து எங்கிருந்து வந்திருக்கு, அதோட பேஸ் எங்க இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க எதிர்காலத்துல ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணோம் அப்படின்னா கூட அதுல இருந்து நீங்க தொலைவனீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வந்து கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கலாம். அது அந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி இருக்கு, சரிங்களா? அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன், தேவைப்படுமே, எதிர்காலத்துல தேவைப்படுமே அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் யாராவது ஒருத்தர் கேட்கிறாரு, நான் எங்கேயாவது ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே, இதோட ஆதி நூல் என்னன்னு தெரியுமா, அதே எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுனாலும் தவறா போயிடும். அதனாலதான் இதை சொல்றேன், சரிங்களா? அதனால நோட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த ரத்நாயகரன் சென்ஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல அந்த கட்டங்கள் எல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா விளக்கிருப்பாங்க. கட்டம் அப்படின்னா ரவுண்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் விளக்குறேன், வெயிட் பண்ணுங்க. ஞான பிரதிநிதி அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட், அது வந்து இப்ப தமிழ்ல கிடைக்குது. எங்கிட்ட கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பா வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் சூடாமணி உள்ள முடியாது, நீலேஸ்வர் உள்ள முடியாதுலாம் அது இந்த ரத்நாயகரன் சென்ஸ்லயும் இருக்கு, பிளஸ் வந்து சரஸ்வதி மகால்லயும் இருக்கு. சார் போர்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். போர்டுங்களா? ஓகே. ஐயா மூணாவது சூடாமணிங்களா? ஆமாங்க, சூடாமணி உள்ள முடியாது. சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம். சார் சாரி, எனக்கு 7:30 கிளாஸ்னால இப்பதான் உள்ள வந்தேன். சும்மா ஒரு ரஃபா மட்டும் இப்ப என்ன எடுத்தீங்க நான் சொல்ல முடியுங்களா சார்? சரி சார், வீடியோ கொடுத்துருக்கோம், வீடியோ வரும் மேடம், உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிருவோம். லைவ்ல தான் இருக்கு, நீங்க பாருங்க. உள்ளவே போகல மேடம். அப்படிங்களா சார்? சரி, ஜென்ரலா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்.
இதோட அதாவது ஏன் வந்து இதை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், எதுக்காக நான் வந்து படிச்சேன், ஆரம்ப காலத்துல இது எப்படி எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க ஒரு சார் 10 minutes தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ நான் ஒரு 7th தான் வந்தேன். 7th சார் கிளாஸ். நீங்க இதுல இருந்து பிக்கப் பண்ணிக்கோங்க மேடம். வீடியோஸ் வந்து பேக்ல பாத்துக்கோங்க. ஓகே சார். நான் வீடியோ வரும், அதை பாத்துக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பாருங்க, சனி வந்து 2.5 வருஷம் ஆகுது அப்படின்னு இருக்கு. நான் எப்ப பார்த்தாலும் சனி அங்கேயே தான் இருக்கு, எப்ப மாறுங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம 2.5 வருஷம் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, அதனால அதை யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஒரு குருநாதர்கள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப பாரு, சனி வந்து ஒரு ராசி மண்டலத்தை சுத்தி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? எத்தனை வருடம் சொன்னோம்? ஒரு ராசி மண்டலத்தையே சுத்தி வர்றதுக்கு 30 வருஷம். 30 வருஷம் சார். 2 முறை சுத்தி வர்றதுன்னா 60 வருஷம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரே நாள்ல 2 முறை இந்த 60 வருஷத்தோட கணிதம் வந்து உள்ள வருது. சனி எல்லா கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சனி வந்து பெரிய கிரகம், இந்த சனி கிரகமும் வந்து 2 டைம் வந்து சுத்தி வந்துருது ஒரு நாள்ல. இதே வந்து மற்ற எல்லா கிரகங்களுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்துருது 2 முறை. அப்ப ஒரு வித்தியாசமான சிஸ்டமா இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? பாருங்க, நம்ம ஜென்ரலா பார்க்கக்கூடிய பிரசன்னங்களும் சரி, மற்ற முறைகளும் சரி, சனி வந்து ஒரு ராசி மண்டலத்தை சுத்தி வரைக்கும் எவ்வளவு வருடம் ஆகுது? 30 வருடம் ஆகுது. இப்ப பாருங்க, பகல்ல 12 மணி நேரத்துலயே இந்த ஒரு வட்டம் வந்துருது. சனி இங்க தொடங்குச்சு அப்படின்னா 12 மணி நேரத்துல இந்த ராசி மண்டலத்தையே சுத்தி வந்துருது. அப்புறம் நல்ல சிஸ்டமா இல்லையா? ஸ்பீடா ஆமாங்க, நல்ல சிஸ்டம் தாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி பலன் பாக்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இது சொன்னது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா போச்சு. அவர் சொல்லிக் கொடுக்கும் போதே எனக்கு புரியவே இல்லை. நான் புரியலனா அப்படின்னு சொன்னேன். இல்ல, பொறுமையா பாடுறா. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. எதா இருந்தாலுமே மேனுவலாக கையில தான் வந்து பாத்தீங்கன்னா கணிதங்கள் அப்படிங்கிறது வந்து போடணும். நம்ம கணித முறைகள் இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா இது ஏன் சொல்றேன், எனக்கு கணித முறை தேவையில்லாதவங்க நீங்க வந்து கவனிக்கவே வேண்டியது கிடையாது. சாஃப்ட்வேர்ல எல்லாமே வருது. இல்ல, போன டைம் வந்து வகுப்புல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஆசிரியரோட சாஃப்ட்வேரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு. அதுல வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு போன வகுப்புல. சரிங்களா? அப்போ நீங்க அந்த எந்த மாதிரி கணித முறைகள் நீங்க வந்து அதுல வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா அதுல தப்பு எது ரைட் எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஏதோ ஒரு சூழல்ல வந்து உங்க போன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அல்லது வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்க, போன் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அந்த சமயத்துல உங்களுக்கு அந்த கணித முறை தெரிஞ்சு ஈஸியா நீங்க வந்து ஜாமான் அடைச்சு நீங்க ஈஸியா வந்து கணித முறைகள் போட்டுட்டு போயிடலாம். அப்ப எல்லா இடத்துலயுமே உங்களால வந்து பலாபலன்கள் வந்து பார்க்க முடியும். போன் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ சப்போஸ் நெட்டு வீடு கிடைக்காம இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஏரியா போறீங்க, அங்க நெட்டு கிடைக்காம இருக்கலாம். அப்ப நீங்க வந்து இது பண்ண முடியாம போயிடும். நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா நீங்க வந்து பலன் பார்க்க முடியாம போயிடும். அதனால அந்த கணித முறையில இருந்து நம்ம கத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அந்த கணித முறையில ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வகுப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோச்சிங் மெத்தடாலஜி பற்றி தான் இருக்கும். கோச்சிங் மெத்தடாலஜி அப்படின்னா என்னன்னா, இந்த வகுப்புல எத்தனை பேர் கலந்துருக்காங்களோ எல்லாத்தினாலையும் பலன் பார்க்க முடியும், எல்லாத்தினாலையும் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். அது வந்து பிளஸ் அது கூட வந்து பிராக்டிக்கலாவும் இருக்கும். ஐயா புரியுதுங்களா? நீங்க கவனிச்சீங்கன்னா மட்டும் போதும், பிராக்டிக்கலா இருக்கும். அதுல வந்து கோச்சிங் மெத்தடாலஜி படி இருக்குனால உங்க மனசுல வந்து எளிமையா போய் பதியும். ஒரு சிஸ்டம் எளிமையா பதிஞ்சா நல்லா இருக்குமா இல்லையா? நீங்க தூக்கத்துல கூட எழுப்பி கேட்டீங்கன்னா கூட அது வந்து உங்க ஞாபகத்தில் இருக்கும், நீங்க அதை வந்து கையாள முடியும். நிறைய மாணவர்களுடைய கம்ப்ளைண்ட், பழைய மாணவர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா, சார் நான் நிறைய படிக்கிறேன் சார், 10 வருஷம் படிக்கிறேன், 15 வருஷம் படிக்கிறேன், 15 வருஷம் என்னால படிக்கிறேன், ஆனா பலன் எடுக்க முடியலங்கிற மாதிரிலாம் நிறைய மாணவர்கள் அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது வந்து 15 வருஷமா ஜாமக்கோல் பிரச்சனை 15 வருஷமா படிக்கிறவங்க கூட இருக்காங்க, இருந்தாங்க அப்படி வச்சுக்கோங்க. பட் அவங்களே ஒரு முடிவுக்கு வராத ஒரு சூழல் அப்படிங்கிறது கூட அதுல இருக்கு. அதை நான் வந்து பார்க்க முடியும். புரியுதுங்களா? அதனால இந்த பல இடங்கள்ல படிச்சவங்களா இருந்தாலும் அதை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறது. நீங்க இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் இந்த 12 days வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே தனியா தூக்கி ஒதுக்கி வச்சிருங்க. ஓப்பன் மைண்டோட இந்த வகுப்புல அப்படிங்கிறது உட்காருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா புரிய ஆரம்பிக்கும். சொல்றதை மட்டும் உள்வாங்க. அதை உள்வாங்கினீங்கன்னா போதும், கவனிச்சீங்கன்னாவே போதும், ஈஸியா வந்து உள்ள மனசுல ஃபீட் பண்ணிடலாம். சரிங்களா? அதையும் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு புரிஞ்சவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது.
எனக்கும் சரி, மணிகண்டராஜ் சரி, புரிஞ்சவங்களுக்கு ஓகே, அவங்க எப்படியாவது இது பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. புரிஞ்சவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது. எனக்கு புரியாதவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சரிங்களா? புரியாதவங்க அதிகப்படியா தெரிஞ்சுட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பலன் பார்ப்பீங்க. இந்த வகுப்புல வந்து எவ்வளவு பேர் இருக்கீங்களோ கண்டிப்பா எல்லாருமே நீங்க பலன் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்கோம். எங்க வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும், சூப்பரா இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் இந்த பிரசன்ன முறைக்கு வந்து இப்ப இந்த காலகட்டத்துல என்ன அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு ராக்கெட் சயின்ஸ் நிறைந்த ஒரு உலகத்துல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி வச்சுக்கலாம். யாராவது மக்களுக்கு பொறுமை இருக்குங்களா? மக்களுக்கு பொறுமை இருக்கா? இல்ல, பொறுமை இல்ல. பொறுமை குறைந்து கொண்டே வருகிறது. இல்ல சார், இல்ல. உடனே ரிசல்ட் வேணும்னு பாக்குறாங்க. இல்ல. ஓகே. இப்ப நீங்க போய் போன வாரம் கூட ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்ன கேட்டாரு, சார் வணக்கம் சார், போன் பண்ணாரு. ஓகே அப்பாயின்மெண்ட் வேணும் சார், கொஞ்சம் வேற ரிசர்ச் இருக்கு சார், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு கொடுங்க. 2 மாசம் கழிச்சு நான் வேற ஜோசியர் பாத்துக்கலாம். ஓகே பரவாயில்ல, பாத்துக்கோங்கன்னு சொல்லி. இதுக்கப்புறம் என்னுடைய உறவினர்கள் ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ நீ ஜாதகம் பாப்பியமா அப்படின்ட்டு ஒரு அம்மா வந்து கேக்குது, அதாவது அத்தைன்னு வச்சுக்கலாமே, கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு அதாவது ரொம்ப தூரத்துல பெருசா பழக்க வழக்கம்லாம் இல்லை, பட் அத்தை முறையில வந்து பாத்தீங்கன்னா அத்தை வர்றாங்க. என்ன கேட்குறாங்க, ஜாதகம் பாப்பியா? பாப்பாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் ஜாதகம் தானே அப்படிங்கிறாங்க. அப்போ மக்களுடைய மனசு எப்படி இருக்கு? கம்ப்யூட்டர் ஜாதகம்னா கம்ப்யூட்டர் பார்த்து ஏதோ படிக்கிறேன்னு நினைச்சுக்கிறாங்க போல தெரியுது. புரியுதுங்களா இல்லையா? மக்கள் ஒரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த மதிப்பீடு தான் எல்லா ஜோதிடர்கள் மேலேயும் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்ப நீங்க வந்து சாதிக்கணும் அப்படின்னா சாதிச்சிருக்கிறோமா அவங்க வந்து கேட்பாங்க, ஓ ஏதோ பண்றாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப நிறைய பாக்குறாங்க, நிறைய சொந்தக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பாக்குறாங்க, அப்பாயின்மெண்ட் கூட நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு வேற ஒரு ரிசர்ச் இருக்கேன், அதனால நிறைய போன்ஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கேன். சரிங்களா? அதனால சீக்கிரமா வந்து முடிச்சிருவேன். அதுக்குண்டான ஒரு இது வந்து நடக்க போகுது, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே. இதுக்கப்புறம் பாருங்க, ஒரே நாள்ல 2 டைம் 60 வருட கிரக நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்துட்டு வரும். பெரிய சிஸ்டமா இல்லையா? ஓகே. இதுக்கப்புறம் பாருங்க, இந்த பிரசனம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான காலத்துல இருக்கும். இப்ப டக்குன்னு அவங்க என்ன கேட்க வந்தாங்கன்னா டக்குன்னு அவங்க பலன் சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்து போகணுங்கிறாங்க. நீங்க ஒரு 1/4 மணி நேரம் கணிதம் போட்டீங்கன்னா கூட இவ்வளவு நேரம் ஆகுதான்னு சொல்லி கேட்கறாங்க. ஜாதகத்துல எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பிரசனம் பாக்குறதுக்கு ஓகே, பிரசனம் பாக்குறதுக்கும் யாராவது ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்கும் போதும் நீங்க தனிப்பட்ட முறையில கணிச்சாலும் பரவாயில்ல, நீங்க வந்து செல்போன்ல பார்த்துட்டு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் வந்து பலன் சொல்லாதீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லாத சமயத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, நீங்க செல்போன் பார்த்து மட்டும் பலன் சொல்லிடாதீங்க. இப்ப நீங்க மத்த இடத்துல பொது இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்குங்க சார். சார் வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்கு, ப்ளீஸ் பாருங்க சார். மத்தவங்களுக்கு அப்படிதான் இருக்கா? எஸ் சார், எல்லாருக்கும் அப்படிதான் சார். கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். எங்களுக்கு கிளியரா இருக்கு சார். இல்ல சார், சார் உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு சார். அதாவது கிளியரா இல்லாதவங்க கொஞ்சம் நெட் செக் பண்ணா நல்லா இருக்கும். கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். ஒண்ணும் ப்ராப்ளம் வாய்ஸ் இல்ல. கிளியரா இருக்கு. கிளியர் இல்ல சார் உங்க வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு, நல்லா இருக்கு சார். சார் எல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் கிளியரா இருக்கு, அமைதியா இருங்க. வாய்ஸ் வராதவங்க வந்து ஒரு டைம் வெளியே போயிட்டு உள்ள வாங்க. ஓகேங்களா? வாய்ஸ் கிளியரா இருக்கு, நோ ப்ராப்ளம். நெட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் சார்? வாய்ஸ் கிளியரா தான் சார் இருக்கு. அவர் பேசுறது வந்து வேகமா போற மாதிரி இருக்கு, வீடியோ சின்க்ரனைஸ் ஆகல. அதனால அதுதான் சார் சொல்றேன், அது வந்து உங்களுக்கு நெட் பிரச்சனை வந்தா அப்படி வரும். அதுக்காக தான் சொல்றேன், நெட் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் வரும். விட்டு விட்டு வர்றது, அவர் பேசுறது ஒரு மாதிரி முன்னாடி போறது இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அது உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, வெளியில போயிட்டு உள்ள வாங்க. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ லைவ் போயிட்டு இருக்கு, யாருக்கும் தெரியாம, உங்களுக்கே தெரியாத லைவ் பாருங்க, மேல லைவ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் எஸ்டோ டிவில லைவா இருக்கிறதுனால ஒன்னும் குழப்பிக்காதீங்க, உடனே நீங்க பாத்துக்க முடியும், திருப்பி பாத்துக்கலாம். ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே. அப்ப பாருங்க, ஒரு பாசிட்டிவான காலத்துல இருக்கோம். சரிங்களா? நம்ம எப்படி சொல்றாங்க, சாப்பிட்ற கூட வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கையேந்தி பவன் மேகி 2 மினிட்ஸ் மேகி என்ன பண்றாங்க, இன்னைக்கு மேகி பண்ணலான்னு இருக்காங்க வீட்டுல, அப்படி என்ன சொல்றாங்க, 2 மினிட்ஸ்ல எதுவுமே ரொம்ப சீக்கிரமா ரெடி ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீங்க ஒரு பலன் பாக்குறதுக்கு வந்து நீங்க கணிதம் போட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குது, 1/4 மணி நேரம் ஆகுதா, இருங்க நான் வெளியே போயிட்டு வந்துடுறாங்கிறாங்க, அல்லது எவ்வளவு நேரம் ஆகுங்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் ஒரு அவசரமான ஒரு கதியில் இருக்காங்க. இது வந்து ஒரு அமைப்பு அவசர கதியில் இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கூட அழிச்சிடலாம்.
இதெல்லாம் கண்டிப்பா அவசியம் இந்த வகுப்புக்கு, அதனாலதான் சொல்றேன். எந்த ஒரு கருத்துமே வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத கருத்துக்கள் சொல்லப்பட மாட்டாது வகுப்பு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நான் அவசர உலகத்தில் இருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, இப்ப இந்த காலகட்டத்துல சுகப்பிரசவம் அப்படிங்கறது வந்து எத்தனை சதவீதம் ஆயிடுச்சு யாரா சொல்ல முடியுமா? 20% சார். 20 கொஞ்சம் கம்மியான்னு நினைக்கிறேங்க. அவ்வளவு கூட இல்ல. ஒரு 20 கூட 50 எல்லாம் இல்லைங்க சார். ஒரு ரொம்ப கம்மியாயிருச்சு வச்சுக்கலாம். பர்சன்டேஜே ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கலாம். 30-70. ஓகே, 10% அதிகம் சார். ஓகே, நம்ம நண்பர்கள் இருக்காங்க சார், எவ்வளவு டேஸ் கொடுப்பீங்க, எவ்வளவு நாள்ல வந்து இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு குழந்தை வளர்ந்து ஏதோ சொல்றாங்க, காரணங்கள் நிறைய சொல்றாங்க. ஓகே, அது பாட்டு சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா அவங்களுடைய எத்திக்ஸ் அப்படி இருக்கு. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு 5ல இருந்து ஒரு 10 நாளுக்குள்ள கொடுப்பேன் அப்படிம்பாங்க. 5ல இருந்து ஒரு 10 நாள். இப்ப பாருங்க, இப்ப முதல் நாள் வந்து ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 நாள் ஒரு 5 நாள் கூட வச்சுக்கலாம். 5ல இருந்து 10 நாள் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அவங்க வந்து நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மேக்சிமம் வந்து குறிச்சு கொடுக்காதீங்க. இயல்பா இருக்கிறது இயல்பா இருக்கட்டும். சரிங்களா? ஒரு சிலர் கேட்கறது கிடையாது, வலுக்கு டைமா இருக்காங்க, அந்த அது எப்படி அவாய்ட் பண்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? இந்த குழந்தை பிறப்புக்கு வந்து நேரம் அப்படிங்கிறது தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காதீங்க. இப்போ ஒரு சில பஞ்சாங்கங்கள்ல கூட கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செய்தி தான். ஓகே, இப்ப பாருங்க, மொத்தம் 10 நாள்ல 10 நட்சத்திரம் மாறுதா இல்லையா? முதல் நாள்ல வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னா இங்க வந்து என்ன இருக்கும், மகம் வந்துடும். இங்க பாருங்க, இப்ப அஸ்வினில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க வந்து கேது திசையில வந்து பிறப்பாங்க. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரோகிணின்னு வச்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரம் அந்த குழந்தை எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சந்திர திசை வந்து வரும். இப்ப இதே மறுபடியும் இங்க பாருங்க, இங்க வந்து ஆயில்யம் வந்துடும். ஆயில்யம்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து புதன்ல வருவாங்க. புதன் திசை வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங் திசை ஆகும். இங்க பாருங்க, இங்க 7 மொத்தம் 120 வருடம் எல்லா கிரகங்களுடைய திசை. இது பாருங்க, இந்த இடத்துல பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினில பிறந்ததுன்னா முதல் திசை வந்து கேது திசையா இருக்கும். இதே இதுல பிறந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சந்திர திசையா இருக்கும். இதுல பிறந்துச்சு அப்படின்னா புதன் திசையா இருக்கும். பாருங்க, இதுலயே 120 வருடம் இதுக்குள்ள இருக்கு அப்படி வச்சுக்கலாம். அப்ப இவங்க வந்து சரியான பலாபலங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப நீங்க இப்பெல்லாம் நிறைய கேட்கிறேன் நான். இப்ப ஜாதகம் பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா, சார் நீங்க நார்மல் டெலிவரியா அல்லது வந்து பாத்தீங்கன்னா சிசேரியன் பண்ணி எடுத்தாங்களான்னு கேட்கிறேன். இப்போ சமீபமாக இந்த கேள்வி அப்படிங்கறத நான் வந்து வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு சில பலாபலங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது தப்பி போறப்ப இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். நீங்க ஒரு பலாபலங்கள் சொல்லுவீங்க, அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது நடக்காம போயிருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நார்மலான டெலிவரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% அப்படியே நம்ம சொல்லி கொடுத்துடலாம், இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். அப்ப அந்த காலங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு வருது. சரிங்களா? அந்த ஒரு காரணத்தினாலையும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இப்ப யோசிச்சு பாருங்க, ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறது வந்து இப்ப எவ்வளவு பெரிய ஒரு இதை கொடுக்குதுன்னு பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க, இதுல வந்து இப்ப ஆபரேஷன் பண்ணவங்க நம்ம கிட்ட ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஜாதகத்தை நீங்க எடுக்கிறீங்களோ கண்டிப்பா பக்கத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்து போட்டு வைக்கலாம். ஜாமகோல் பிரச்சனை படிக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. மற்றவங்க ஏதாவது வேற முறை நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த முறை உங்களுக்கு எது வந்து லாபகமா இருக்கும், பயன்படுத்துறதுக்கு லாபகமா இருக்கும், நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. இதை அப்படியே அக்யூரேட்டா காமிக்கும். ஜாமகோல் பிரச்சனை அப்படிங்கிறது அக்யூரேட்டா காமிக்கும், என்ன நிலையில் இருக்கா அப்படிங்கிறத கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். உதாரணம்லாம் நிறைய பார்ப்போம், அப்படி உங்களுக்கு தெரியும் என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு, இது பாருங்க. அப்போ ஒரு அவசர வெளியில இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவைப்படுது. இதுக்கப்புறம் அறுவை சிகிச்சையில பிறந்த குழந்தைகள். ஓகே, இப்போ ஒரு நார்மலான ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படி வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சுக்கிர திசையில சுக்கிர புத்தி நடக்கிறதாக வச்சுக்கலாம். எப்பவுமே பாரம்பரிய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுயபுத்தி வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ணாத அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஆரம்ப காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். சுக்கிர திசை சுக்கிர புத்தி எத்தனை மாதங்கள்
40 மாதங்களா? வருடமா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 3 வருடம் 3 வருஷம் 4 மாசம். ஓகே. இப்ப வந்து இவ்வளவு நாளா அவர்கிட்ட காசு இல்ல, அல்லது இவ்வளவு நாளா அவருக்கு வீடு வாங்கணும்னு ஒரு சிந்தனை வரல. அவர் வந்து ஒரு சுக்கிர புத்தியில போய் ஒரு வீடு வாங்கலாம்னு ஒரு ஜோதிடர் போய் கேட்கிறாரு. அப்ப என்ன சொல்லுவாரு? வாங்க சொல்லுங்க. நாங்க தான் சார் சுக்கிரபுத்தி சரியில்லை, சுக்கிரபுத்தி எப்பவுமே சுயபுத்தி, ஒரு கிரகத்துடைய சுயபுத்தி வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லிடுவாங்க. ஜென்ரலா புரிஞ்சுக்கோ. காரக கிரகமா இருக்கிறதுனால இல்ல, ஜென்ரலா சொல்றேன். அது வேற வேற அமைப்பு இருக்கு, பொதுவா சொல்றேன், உதாரணமா சொல்றேன். சரி, இந்த ஒரு 4 வருஷம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லது ஒரு சுயதொழில் தொடங்குற, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? சார் சுக்கிரபுத்தி ஆரம்பிச்சிருக்கு, இப்போதைக்கு போவேனா சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜென்ரலா சொல்றேன், இயல்பா நடக்கிறது எல்லாம் ஒரு பெரும்பான்மை எனக்கு வந்துட்டு நடக்கிறது அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னடா இவ்வளவு நாள் கழிச்சு ஆரம்பிக்கலான்னு பாக்குறா, இவர் வேற வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அவங்க ஏதாவது லாஸ்ட் பண்ணிட்டு நல்லா வந்தாருன்னா பிரச்சனை இல்லை, லாஸ்ட் பண்ணிட்டாருன்னா இந்த ஆள் அப்பவே சொன்னாருங்கிற மாதிரி அவங்க கிட்ட கூட ஆரம்பிச்சுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்லையும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பிரச்சனை போட்டோம் அப்படின்னா அவர் வந்து இந்த காலகட்டத்துல செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறத அது வந்து கிளியரா வந்து காமிச்சு கொடுத்துரும். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் எப்பவுமே வந்து இந்த ஜாமகோல் பிரச்சனத்துல ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்விகள் எப்ப உதயமாகுதோ அப்பவே அதுக்கு உண்டான பதில்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உதயமாகுது. இது வந்து இந்த பிரபஞ்சத்துடைய தத்துவம். அதே மாதிரிதான் இந்த ஜாமகோல் பிரச்சனம் அப்படிங்கிறது வந்து செயல்பட்டு வருது. ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உதயமாகும் போது அதுக்கு உண்டான பலன்களும் வந்து பாத்தீங்கன்னா உதயமாயிருது. அதுக்கு உண்டான பதில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குது. அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாமகோல் பிரச்சனத்துல இருக்கு. அது நிறைய இடங்கள்ல நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன். இன்னொரு தத்துவம் பழைய மாணவர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். ஒரு சம்பவம் முடியும் வரை, இப்ப நீங்க ஒரு பிரச்சனை போட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பவம் முடியும் வரை அந்த பிரச்சனத்துடைய தொடர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க எப்ப பிரச்சனை போட்டீங்கன்னாலும் அதை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை மட்டும் போடுறேன்னு வச்சுக்கோ. ஓகே, எப்பவுமே இதுல இந்த திறராசிகள் கிரகங்கள் அமையாது, அதை பத்தி எல்லாம் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா ஜென்ரலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஒரு உதாரணமா வச்சுக்கலாம், ஒரு மேச உதயமா வச்சுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, இது வந்து உதயம். உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சனி இருக்கிறதாக அப்படி வச்சுக்கலாம். உதயத்துல வந்து சனி இருக்கிறதா, இதை பத்தி பின்னாடி பார்ப்போம். சும்மா ஒரு உதாரணம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். ஓகே, இதுல பாருங்க, இந்த சனி அப்படிங்கிறது வந்து இப்ப உதயத்துல வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த உதயத்துல வந்து சனி சம்பந்தப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை பார்க்க வர்றாரு, உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி சம்பந்தப்பட்டது. எப்பவுமே வந்து இந்த உதயத்துல சனி சம்பந்தப்படும் போது அவருக்கு தகுதி இல்லாத கேள்விகளவே கேட்டுட்டே இருப்பார், அல்லது இவர் முடிவு பண்ணாத ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டே இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் எப்ப வந்தாலும் சரி, உதயத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா அது நீச்சமா வேற இருக்கு. சனி அப்படிங்கிறது நீச்சமா இருக்கு. இவர் சம்பந்தம் இல்லாத கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருப்பார். இவர் ட்ரையே பண்ண மாட்டாரு, அதை வந்து கேட்டுட்டே இருப்பார். புரியுதுங்களா? இப்ப வண்டி வாங்கலான் இருக்கு அப்படின்னா அவர் அதை பத்தி யோசனையே பண்ணலாம், அவர்கிட்ட காசு இல்லைன்னு அர்த்தம். அது அப்புறம் வச்சுக்கலாம். பட் அவர் வாங்க மாட்டாரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காரணம். அல்லது தன்னுடைய தகுதிக்கு மீறிய காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பார். பட் அதுக்குள்ளான முயற்சி அப்படிங்கிறது கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதையும் தெரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? இப்ப நீங்க அவர் எப்ப வந்தீங்கன்னாலும் அவர் பாருங்க, அவர் மீட் பண்ண டைமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உதயத்துல சனி சம்பந்தப்படுற மாதிரியான ஒரு அமைப்புலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நிறைய பார்ப்போம். இதுல பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பார்ப்போம். ஓகே,
பொதுவாக ஜோதிட சாஸ்திரங்கள்ல பயன்படுத்தக்கூடிய கிரகங்கள் எவ்வளவுங்க? ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுங்க? 9 கிரகங்கள், நவகிரகங்களாக வந்து சொல்லப்படுது. நவகிரகங்கள் இருக்கு இல்லையா? இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்துல 8 கிரகங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தும். 8 கிரகங்கள் அப்படிங்கறத பயன்படுத்துறோம். இந்த ராகு கேதுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இணைஞ்சு பாம்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொடுக்கும். மொத்தம் நிலவு கிரகங்கள் அப்படிங்கிறது 2. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா பாம்பு அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, பொதுவா வந்து ஒரு நாளைக்கு வந்து பகல்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். பகல் வந்து 12 மணி நேரம், இரவு வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளை வந்து பகல் 12 மணி நேரமா பிரிக்கலாம், இரவு வந்து 12 மணி நேரமா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கலாம். இந்த அமைப்புல இப்ப பாருங்க, நம்ம ஜாமக்கோல் பிரச்சனத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கிரகங்கள் பயன்படுத்துறதாக சொல்றோம்? 8. இப்ப பாருங்க, இந்த 12 மணி நேரத்தை 8 கிரகத்துக்கு பிரிச்சு கொடுத்தா எவ்வளவு வரும்? 1.5 மணி நேரம் வரும். 1.5 மணி. இந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கறதா ஒரு ஜாமத்துடைய நேரம் அப்படிங்கறது தெரியும். ஒரு நாளை வந்து பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரமா பிரிக்கிறோம். இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8. அதனால இந்த ஒரு 8 கிரகங்களுக்குமே நம்ம வந்து பிரிச்சு கொடுக்குறோம், ஈக்குவலா நம்ம வந்து பிரிச்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது செயல்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்ப பாருங்க, பஞ்சபட்சி படிச்சவங்க இருப்பீங்க, பஞ்சபட்சியில ஒரு ஜாமத்துடைய நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு? மொத்தம் பகல்ல 12 மணி நேரம். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, 2.25. 2.25 இல்லைங்க, 2 மணி நேரம் 24 நிமிஷம். எவ்வளவு நிமிடம்? 24. பஞ்சபட்சியில மொத்தம் எத்தனை பட்சிகள் இருக்கு? 5 இருக்கு. இந்த 12 வந்து பாத்தீங்கன்னா 5ஆ பிரிக்கும் போது எவ்வளவு வருது? 2 மணி நேரம் 24 நிமிடம் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? அதுக்கு மொத்தம் எவ்வளவு அமைப்புகள் அதுல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படிங்கறது அதோடைய தப்பு. சரிங்களா? அதுதான் இதை சொல்றேன். ஓகே, அப்ப ஒரு ஜாமம் அப்படிங்கிறது எவ்வளவு? 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஜாமம் அப்படிங்கறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறராசிகள்ல வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமையாது. ஜாம கிரகம் அப்படிங்கிறது சிறராசியில வந்து பாத்தீங்கன்னா அமையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிறராசிகள் அப்படின்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த சிறராசிகள்ல வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அமையாது. இப்போ ஒரு சிலர் வந்து அமைச்சு பலன் பார்த்துட்டு இருக்காங்க, ஓகே, அதை பத்தி பரவாயில்ல. நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகள் அப்படிங்கிறதுல சிறராசிகள்ல வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து அமையாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் காரணம் என்னன்னு நான் சொல்றேன். சிறராசிகள்ல கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமையாது அப்படிங்கிறது நோட். ஒரு ஜாமம் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரம். ஏன் வருது? பகல்ல 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அதனால மொத்தம் நம்ம ஜாம கிரகங்கள் அப்படிங்கிறது மொத்தம் 8. ஜாம கிரகங்கள் அப்படிங்கிறது 8. அந்த 12 மணி நேரத்தை 8 கிரகங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்கிறோம். இந்த அதனால ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் அப்படிங்கிறத வந்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஜாமக்கோல் பிரச்சனத்துல நோட் பண்ணிக்கோங்க, சிறராசிகள்ல கிரகம் கிடையாது. இது நல்லா ஈஸியானதான், ஈஸியா புரிஞ்சுக்கோங்க.
இந்த 9 கிரகங்களுடைய பழைய பெயர்கள் அப்படிங்கிறது சொல்றேன், புது பெயரும் சொல்றேன். இதுல வந்து மூல நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருப்பாங்க. கதிர் வந்து இங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுல வந்து முக்கியமான 8 பேர் அப்படிங்கிறது கதிர், தேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படிங்கிற 8 பேர் இருக்கு. 8 நான் எழுதுறேன், அதுக்கு இப்போ இதுல எப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் ஆர்டர். லாஜிக்கா கண்டுபிடிச்சாச்சு. இதுல வந்து இந்த மாதிரிதான் மூல நூல்கள் அப்படிங்கிறது இருக்கும். கதிர் அப்படிங்கிறது வந்து சூரியனை வந்து குறிக்கும். தேய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயை வந்து குறிக்கும். பொன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவை குறிக்கும். மால் அப்படிங்கிறது புதன். புகர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். மந்தன் அப்படிங்கிறது வந்து சனி. மதி அப்படிங்கிறது வந்து சந்திரன். பாம்பு அப்படிங்கிறது வந்து ராகு அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. பாம்புன்னு எழுதுனாலும் ஓகே, அதை பத்தி பரவாயில்ல. சாப்பாடுல வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னு இருக்கும். இப்ப பாருங்க, கதிர் அப்படிங்கிறது சூரியன், தேய் அப்படிங்கிறது வந்து செவ்வாய், பொன் அப்படிங்கிறது வந்து குரு, மால் அப்படிங்கிறது புதன், புதன் அப்படிங்கிறது புகர் அப்படிங்கிறது சுக்கிரன், மந்தன் அப்படிங்கிறது சனி, மதி அப்படிங்கிறது சந்திரன், பாம்பு அப்படிங்கிறது ராகு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். எப்பவுமே வந்து கதிர்க்கு அடுத்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புரியுதுங்க என்ன மதிக்கீழ தெரியலங்க ஐயா போர்டு. 8 பாம்பு. நீங்க பாருங்க சார், எனக்கு கிளியரா இருக்கு சார். தெரியுது சார். சரி, நீங்க பாருங்க, நான் எப்பவுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உள்ள இருக்கிற நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். 8வது பாம்பு. 8வது வந்து ராகு சார். எப்பவுமே கதிருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தேய் தான் இருக்கும். தேய்க்கு அடுத்தபடியா பொண்ணு அப்படின்னு தான் இருக்கும். பொண்ணுக்கு அடுத்தபடியா மால் இருக்கும். மாலுக்கு அடுத்தபடியா புகர் அப்படின்னு இருக்கும். புகருக்கு அடுத்தபடியா மந்தன். மந்தனுக்கு அடுத்தபடியா பாம்பு. சாரி, மந்தனுக்கு அடுத்தது மதி. மதிக்கு அப்புறமா பாம்பு. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமகோல் பிரச்சனத்துல கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. ஜாமகோல் பிரச்சனத்துல எல்லா கிரகங்களுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, உதாரணத்துக்கு ஸ்திரராசிகள்ல கிரகங்கள் அடையாதுன்னு சொல்லிட்டேன். இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். ஸ்திரராசிகள் இந்த கிரகங்கள் 8 கிரகங்கள் இருக்கு இல்லையா, மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. அதுல ஸ்திரராசிகள் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் அப்படிங்கிறது ஸ்திரராசிகளா இருக்கு. இந்த ராசிகள்ல வந்து ஜாம கிரகம் அப்படிங்கிறது வந்து அமையாது. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், மேஷத்தில் இருக்கிறதால வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும், மீனத்துலதான் இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல செவ்வாய் அப்படிங்கறத குறிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு, இங்க வந்து குருக்கு அப்புறம் என்ன புதன், இங்க வந்து சுக்கிரன், இங்க வந்து சனி, இங்க வந்து சந்திரன், இங்க வந்து பாம்பு. ராகுன்னு எழுதினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பாம்புன்னு எழுதினாலும் பரவாயில்ல, எப்படி எழுதினாலும் பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன், ஈஸியா மைண்ட் வைக்கிறதுக்கு. இது படிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கா இல்லையா? கரிசை, பொன்மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படின்னு படிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். இதே வந்து இப்ப இதுல பாருங்க, சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு எங்கேயோ எந்தெந்த கிரகம் எப்படியோ வர மாதிரி இருக்கு. சரிங்களா? இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு, அதையும் சொல்றேன். இப்போ நோட் பண்ணிக்கோங்க.
இதுல இன்னொரு அமைப்பு சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோ. இங்க பாருங்க, எப்பவுமே எல்லா ஜாமங்கள்லயுமே நீங்க எந்த ஜாமத்துக்கு வந்து பிரசனம் அமைக்கிறீங்களோ அந்த பிரசனத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் இருப்பார், சுக்கிரனுக்கு நேரா சூரியன் தான் இருப்பார். இதுல வந்து மாறவே மாறாது. சூரியனுக்கு நேரா வந்து சுக்கிரன் தான் இருப்பாரு, சுக்கிரனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். நேரனா 7வது இடத்துலீங்களா? 7வது இடத்துல, அதான் நேரானா 7வது இடத்துல. இப்ப சப்போஸ் அந்த மாதிரி இல்ல, நீங்க எழுதுனதுல இல்ல அப்படின்னா நீங்க வந்து தப்பா அடிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல தப்பா அடைச்சிருப்பீங்க, கிரகத்தை வந்து மாத்தி போட்டிருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அதை செக் பண்றதுக்காக அந்த மூல நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா கயிறு எதிர்கயிறு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நாளைக்கு பாப்பா அந்த வட்டம் போட்டு நாளைக்கு காமிக்கிறேன். இப்ப எல்லா ஜாமங்கள்லயுமே சூரியனுக்கு நேரா சுக்கிரன் இருக்கும், சுக்கிரனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருப்பார். இப்ப இதே பாருங்க, புதனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா ராகு இருப்பாரு, ராகுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா புதன் இருப்பார். எல்லா ஜாமங்கள்லயுமே நீங்க பார்க்கலாம். குருவுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருப்பாரு, சந்திரனுக்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா குரு இருப்பார். சூரியனுக்கு நேரா சுக்கிரன், புதனுக்கு நேரா ராகு, ராகுக்கு நேரா புதன், குருவுக்கு நேரா சந்திரன், சந்திரனுக்கு நேரா குரு, செவ்வாய்க்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா சனி. இது ஒரு இடத்துல பயன்படுத்துவோம், அதுக்காக சொல்றேன், முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சொல்லின்னு இருக்கக்கூடாது, அதனால சொல்லி வை. ஓகே, இது ஏதாவது புரியாம இருக்கா சார்? நான் அடுத்த ஸ்டெப் போகும்போது இது ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப நீங்க மொத்தம் 8 ஜாமம் சொன்னா 8 ஜாமத்துல நீங்க எந்த ஜாமத்துல எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரிதான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இன்னொரு விஷயம், இந்த ஜாம கிரகங்கள் அப்படிங்கிறது வெளியே இருக்கு இல்லையா, எப்பவுமே வந்து ஜாம கிரகங்கள்ல ராசி கட்டத்துக்கு வெளியில தான் வந்து பாத்தீங்கன்னா எழுத வேண்டும். இந்த ஜாமகோள் பிரச்சனத்துல ஜாம கிரகங்கள் எப்பவுமே வெளியில தான் எழுதணும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் வரும். உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் நம்ம எழுதுவோம். ஆருடம் அப்படிங்கிறது உள்ளதான் எழுதுவோம். கவிப்பு அப்படின்னு ஒண்ணு வரும், அதையும் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நம்ம வந்து எழுதுவோம். சரிங்க, அடுத்த அங்கங்கள், அதுக்கப்புறம் சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் அப்படிங்கிறதா இப்ப கொடுப்போம். நோட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் இந்த ஜாம கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்வை அப்படிங்கிறது வந்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாம கிரகங்களுக்கு வந்து பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இதுல ஒரு சில மூல நூல்கள், ஒரு சில ஆசிரியர்கள்லாம் எழுதுற புத்தகங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப வந்து குரு வந்து சந்திரனை பார்ப்பதால் அப்படின்னு சொல்லுவார். அவர் எப்பவுமே குரு சந்திரனை பார்த்துட்டு தானே இருக்காரு. குரு இப்ப இதுல சந்திரனை பாக்குறாருன்னு சொல்லணுமா? பார்த்தாலே தெரியுது. அதை நம்ம சொல்ல வேண்டியதுல, அதை வச்சு ஒரு பலாபலங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஜாம கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வை அப்படிங்கிறது வந்து கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாம கிரகத்துக்கு பார்வை கிடையாது, பார்வை கிடையாது, பார்வை கிடையாது. நல்லா அழுத்தம் திருத்தமா எழுதி வச்சுக்கோம். இப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு புத்தகம் வாங்குறீங்க, அல்லது வேற எங்கேயோ ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம், ஜாம கிரகம் இந்த கிரகத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னார்னா நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா சொல்றேன். அல்லது எதிர்காலத்துல உங்களுடைய அனுபவத்துக்கு அது வந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, அதை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோ. அழிச்சிடறேன். இப்ப பாருங்க, இந்த ஆர்டர் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கா? இந்த ஆர்டர் மனசுல வைக்கிறது குழப்பற மாதிரி இருக்கா? ஆமா, அதுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன், ஒரே நிமிஷம். பாருங்க, ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். எனக்கு ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது வந்து அவசியம். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கலாமே, இதுக்கப்புறம் எது வருது அப்படிங்கிறது நீங்க வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? இதுல இந்த முதல் திரிகோணம் அப்படிங்கிறது எது? தர்ம திரிகோணம். 159 தர்ம திரிகோணம். 159 தர்ம திரிகோணம், அது வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து 2 6. ஓகே, இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த 1 5 9 வந்து பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கக்கூடியது எது? 5. இதே 2 6 10 சென்டரா இருக்கக்கூடியது எது?
ஆறுல 6 ஓகே இங்க பாருங்க நல்லா உள்வாங்கிக்கோங்க. இப்ப இதோட அதிபதி யாரு? சூரியன். சிம்மராசியோட அதிபதி வந்து சூரியன். சூரியன். மேஷராசியோட அதிபதி வந்து செவ்வாய். தர்மபுரியோட அதிபதி குரு. ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க இப்ப இந்த 1, 5, 9 வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம தொடங்குறது எங்க நம்ம தொடங்குறோம்? சூரியன் அப்படிங்கறத தொடங்குறோம். ஏன்னா இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிறதுக்காக நம்ம லாஜிக் வேணும் இல்லையா, எளிமையா நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா, மறக்க கூடாது இல்லையா, அதுக்காக இந்த சூரியன் இந்த பாருங்க 8 கிரகத்தை பாருங்க. சூரியன் வந்துருச்சா? சூரியனுக்கு அடுத்தபடியா என்ன கிரகம் வருது? செவ்வாய். சூரியனுக்கு அடுத்தபடியா செவ்வாய் வந்துருச்சா? செவ்வாய்க்கு அடுத்தபடியா என்ன வருது? குரு வராரா? இது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப இது யாராச்சும் நினைவுல நிக்கிறது கடினமா இருக்குமா? சூரியன் செவ்வாய் குரு அப்படிங்கிறது கடினமா இருக்குமா? இல்ல தெரிஞ்சுக்கலாம். ஈஸியா இருக்கா இல்லையா? இப்ப பாருங்க இந்த 2, 6 10க்குவாங்க. இது வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். சரிங்களா? இந்த 2ஆம் இடத்தோட அதிபதி யாரு? சுக்கிரன். 6ஆம் இடத்தோட அதிபதி புதன். இங்க 10ஆம் இடத்தோட அதிபதி சனி. ஓகே நல்லா உள்வாங்க. இப்ப நம்ம 1, 5, 9ல ஏதோ 10 எடுத்தோம். அந்த மிடில் இருக்கக்கூடிய 5வது வீட்டு சூரியனை வந்து நம்ம முதல்ல எடுத்தோம். இந்த 2, 6, 10 அதைதான் பண்ண போறோம். இப்ப பாருங்க சூரியன் செவ்வாய் குரு. இந்த இதுல மிடில் இருக்கக்கூடிய இது புதன். இங்க பாருங்க புதன். இங்க புதன் வந்துட்டாரா? புதன் சுக்கிரன் சனி. புதன் சுக்கிரன் சனி. இப்ப ஜாம கிரகங்கள்லாம் எப்படி வருது? ஏன் ஆன்டி கிளாக் வைஸா வருது அப்படின்னா ஜாம கிரகங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸா சுத்துது. அதனால இது ஒரு லாஜிக்கா நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சனி. இங்க பாருங்க சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சனி. வந்துருச்சுங்களா? ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சனிக்கு நேரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சார். சனி இங்க வந்துட்டோம். அதுக்கு ஒரு லாஜிக் வைக்கிறோம். சனிக்கு நேரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். மொத்தம் 7 கிரகம் வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்னது? பாம்பு. அந்த பாம்பை வந்து கடைசியா எழுதிக்கோ. இங்க பாருங்க சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சனி சந்திரன் ராகு. சூரியன் செவ்வாய் குரு புதன் சுக்கிரன் சனி சந்திரன் ராகு. அடுத்தது வந்து ராகு அப்படிங்கறது எழுதி. ஈஸியா இருக்கா இல்லையா? இது ஒரு மாணவர் கேட்டாரு போன வகுப்புல, அதுக்கு முந்தின 2 வகுப்புக்கு முன்னாடி கேட்டார். சரி ஓகே எனக்கு ஏதாவது லாஜிக், ஏன்னா எந்த ஒரு கிரகமே வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் இல்லாத அதுல இருக்காது. நம்ம தேடி பார்க்காம விட்டுருப்போம். நம்ம குருவாரத்துல கேட்கும் போது நான் மனப்பாடம் பண்ணிதான் இருந்தேன். அதனால இப்ப கூட சொல்றேன். கதிர்ச்செய் பொன்மால் புகழ் மந்தன் மதி பாம்பு இதுதான் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்ப ஆரம்ப காலத்துல பயன்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெருசா அந்த விளக்கு எழுதினவங்களையும் அந்த சூரியன் அந்த மாதிரி எல்லாம் எழுத மாட்டாங்க. சூரியன் செவ்வாய் குரு அந்த மாதிரி எல்லாம் அவங்க எழுத மாட்டாங்க. கதிர் உதயத்துல வந்து கதிர் சம்பந்தப்படுதுன்னு தான் சொல்லுவாங்க. பழைய நூல்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே இப்ப இது யாராச்சும் புரியாம இருந்தா கேட்கலாம். நல்லா புரிச்சு. ஜாம கிரகங்களுடைய வரிசை இத மனப்பாடம் பண்ணு ஏதாவது அவசியம் இருக்கா? பாருங்க லாஜிக்கா மைண்ட்ல வச்சுக்கிட்டா கூட போதும். மனப்பாடமே பண்ண வேண்டியதில்லை. சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார் 9 கிரகங்கள் நம்மளுக்கு படிச்சோம். இதுல 8 கிரகங்கள் வந்து வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார்? இந்த ராகுகேது பிரிக்கப்படாத காலத்துல இருந்திருக்கலாம். ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய மூல நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா 7 கிரகத்துக்கு மட்டும் தான் பலன் சொல்லியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. ராகுகேது எல்லாம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டது. புரியுங்களா? அப்ப இது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற பலகால முறை அப்படின்னு எடுத்துக்கோ. காலகட்டத்துல ராகுகேது பிரிக்கப்படாத காலத்துல ஒரே பாம்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இருக்கா இல்லையா? பழைய இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ராகுகேதுகளுக்கு பலனே சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப பழைய ஜோதிட நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா 7 கிரகங்கள் மட்டும் தான் அவர் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க.
ரொம்ப பழைய நூல்லாம் பாத்தீங்கன்னா 7 கிரகங்கள் மட்டும்தான். அதுக்காக ஓகே ஓகே சார். இந்த ஆர்டர் யாராச்சும் புரியாம இருந்தா கேட்கலாம். சார் ஏதாவது சந்தேகமா இருக்கா, குழப்பமா இருக்கிற மாதிரி இருந்தா கேட்கலாம். ஏதாவது பேசிக்ங்க. இது ஜாம கிரகங்களுடைய வரிசை, இது வரிசை முறையை அமைந்த முறை, அதுக்கு ஒரு லாஜிக்காக இது கொடுத்துருக்கேன். இல்ல சார், நல்லா புரியுதுங்க சார். ஓகே ஓகே சார். இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. குரூப்ல போட்டேன் சார். ஓகே சார், சூப்பர். ஏன்னா எதுக்காகனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது தெரியும், முழு வீடியோ பார்க்க வேண்டியது கிடையாது. அதுக்காக ஓகே அடிச்சிடறா. எத்தனை பேருக்கு ஜாமகோல் பிரச்சனை படிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு? எனக்கு இருக்கு சார். எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ எனக்கு இருக்கு சார். இப்ப கான்பிடன்ட் அதிகமா இருக்கா இல்லையா? இருக்கு சார். கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே சூப்பர். ஏன்னா எப்பவுமே ஒரு படிக்கும் போது நம்ம ஒண்ணு கிடைச்சிருந்து வச்சுக்காலே, அவங்க சூப்பர். இது நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் எரியும், மைண்ட்லயும் ஒரு லைட் எரியும். சார் என்னோட தேடல்ல வந்து இதுதான் சார் மெயின். எப்படி ஒரு சுருக்கமா ஒரு நேரடியா இறைவனோட அருள் நமக்கு ஒரு வாக்கு மூலம் வரணும் கேட்டீங்கன்னா ஜாமக்கோல் ஒரு வழிங்கிறது நான் நிறைய படிச்சிருக்கேன். அது உங்க மூலம் நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி குருநாதரே, உங்களுக்கு நமஸ்காரம். நன்றிங்க சார். இல்ல நம்ம எல்லா புகழும் நம்ம குருநாதருக்கு தான் சார். இல்ல எல்லா புகழும் உங்களுக்கு. இப்போ அப்புறம் உங்களுக்கு மேல அவருக்கு செய்து பெரிய குருநாதர். கண்டிப்பா. அப்ப எல்லாமே நந்தி தேவர் தான் முதல் குருநாதர் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் அவருக்கும் போய் சேரும். கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா சார். எல்லாரும் சிறப்பா படிக்கணும் சார். இப்ப பாருங்க, இதை நம்ம வந்து ஜாம கிரகங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரிசை பார்த்தோம். ஜாம கிரகங்கள்லாம் என்ன, ஜாம கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த வரிசையில் இருக்கு, லாஜிக்கா நம்ம எப்படி மைண்ட்ல ஃப்ரேம் பண்ணணும், அதுதான் இதை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தோம். அதை நம்ம ஜென்ரலா நோட் பண்ணி வச்சுக்குவோம். இது ஒரு இடத்துல யூஸ் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து கதிர் கூட பார்ப்போம். இப்ப பாருங்க சார், சொல்லுங்க என்ன சொன்னீங்க? கதிர் செய் பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு. ஓகே ஓகே சார். நான் தெரிஞ்சவங்க பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. புதுசா இருக்கிறவங்க தான் என்னமோ ஒரு மாதிரி இருக்கும், கதிர்னா என்ன அப்படின்ட்டு. சொல்றேன் அப்படின்னா ஒரு இன்னொரு 20 வருடம் கழிச்சு நம்ம கண்டிப்பா ஜோதிடத்தை பத்தி பேசதான் போறோம். ஒரு வயசான ஒருத்தர், இப்ப நம்மளே வயசா இருப்போம், 20 வயசுல வயசா இருப்போம் இல்லையா, வயசா இருப்போம். அப்ப நம்ம வந்து ஜாமகோல் பிரசங்கத்தை பார்க்கும்போது நம்ம இன்னொரு 10 வருஷம் முன்னாடி படிச்சவங்க நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரலாம். அவர் வந்து உதயத்துல கதிர் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். நீங்களும் ஜாமகோல் பிரசங்கத்தை தான் படிக்கிறீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? உதயத்துல சூரியன் இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப அவரு மேடையிலேயே ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு வச்சுக்கலாமே, உதயத்துல சூரியன் இருந்தா இந்த பலாபலங்கள் நடக்கும், இப்ப உதயத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செய்யுதுன்னா என்ன பலன் அப்படின்னா, அவரு ஜாமகோல் பிரசனத்தை பத்தி தான் பேசியிருப்பாரு. நீங்க ஜாமகோல் பிரசனம் தெரிஞ்சவர் தான் உட்காந்துருப்பீங்க. நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இந்த கதிர்சை பொன்மால் புகர் மந்தன் மதி பாம்பு அப்படிங்கிற பேர் தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசுறாரு அப்படின்னு நினைச்சு இருக்கலாம். ஆனா சப்ஜெக்ட்ல தலைப்புல போட்டுறாங்களே, எல்லா மீட்டிங்ல போடும்போதும் தலைப்பு போட்டுறாங்களே, இந்த ஜாமகோல் பிரச்சனை உரை அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. அவ என்ன நடக்குது? அவர் வேற ஏதாவது பத்தி பேசுவார் போல தெரியுது, இவரு அதை பத்தி பேசுறவங்களுக்கு மாதிரி கூட இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு சூழல் கூட வந்துடக்கூடாது என்னுடைய மாணவர்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு விளக்கமா கொடுக்கணும். சரிங்களா? அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, எல்லாத்துலயுமே ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இருக்கு. நோக்கம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, ஒரு உயர்ந்த நோக்கம். நோக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். இது இந்த ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா இருக்காதா? அப்போ ஒரு உயரிய நோக்கம். நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல ஒரு திறமையான ஜோதிடர் ஆகணும், பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படிங்கிற எங்களுக்கு உயர்ந்த நோக்கம் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கும் சரி, மணிகண்டன் ராஜ் சரி, முத்துப்பாலு எனக்கும் சரி. எப்பவுமே ஒரு நோக்கம் வந்து உயரமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து வளர்ச்சி அடைகிறதுல எந்த விதமான தங்கு தடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க வளர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான்.
நீங்க வளர்ந்தா யாருக்கு பெருமை? இப்ப நான் வளர்ந்ததுனால யாருக்கு பெருமை? என்னுடைய குருநாதர்களுக்கு பெருமை, என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு பெருமை, என்னுடைய நண்பர்களுக்கு பெருமை இருக்கா இல்லையா? நீங்க வளர்ந்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெருமை அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கும். நாங்க வந்து உங்களுக்கு போட்டி கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. நீங்க எங்களோட வளர்ந்து வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படுறது நானும் சரி, மணிகண்டன் ஆச்சாரும் சரி, முத்துப்பாண்டி என்ன சரி. சரிங்களா? அதை நான் வந்து சார் எங்க குருநாதர் வரிசையில நீங்களும் ஒருத்தரா வந்துட்டீங்க. ஏன்னா வரிசையா படிச்சுட்டு எல்கேஜில இருந்து படிக்கிறது குருநாதர் நீங்களும் ஒருத்தருக்கீங்க. உங்களுக்கும் தெய்வத்தன்மை உள்ள எங்களுக்கு மரியாதை எப்பவுமே காலம் பூரா இருக்கு. கடமைப்பட்டவங்க நாங்க. நன்றிங்க, நன்றி. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப ஜாம நேரங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். போர்டு தெரியலன்னா சொல்லுங்க. போர்டு கரெக்டா இருக்குது. ஓகே, அழைச்சிடுவோம். இந்த ஜாம நேரங்கள் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. எப்பவுமே வந்து பகல்ல வந்து ஜாமம் தொடங்குறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 6 மணிக்கு ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி, சரிங்களா? முதல் ஜாமம் அப்படிங்கிறது 6 மணிக்கு அப்படிங்கிறது தொடங்கிடும். அப்போ ஒரு ஜாமம் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை நேரம்? 1.5 மணி நேரம். அப்ப 6 மணிக்கு தொடங்கினா 7:30 முட்டம். 7:30 மணி வரை. 6:30 டு 6 டு சூரிய உதயத்தை எடுத்து வேணாங்களா? சூரிய உதயத்தை எடுக்க வேண்டாம் சார். சூரிய உதயத்தை எடுக்க வேண்டாம். 6 மணிக்கு எடுத்துக்கலாம். ஓகே சார், நன்றி சார். ஓகே, அதுக்கு காரணம் சொல்றேன். இதுக்கப்புறம் 2வது ஜாமம் அப்படிங்கிறது 7:30 to 9. 7:30 to 9. 7:30ங்கிறது 7:30 to 9 தான். பட் வந்து 7:30ன்னு வந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா 7:30 முடிஞ்சிடும். இது 7:30.1 அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் ஆயிடும். எங்கேயுமே ஒரு ஸ்டாப் ஆகிறது இல்லை இல்லையா? அடுத்து கன்வீன்ஸா நடந்துட்டு தான் இருக்கு. புரியுதா இல்லையா? இப்ப 7:30க்கு வராரு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப நீங்க வாக்குல பாக்குறீங்க 7:30 அப்படின்னா 7:31 அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். 7:31 அவர் வந்து ஓடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப 2வது ஜாமத்துல அவர் இருக்காரு அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, இப்ப பாருங்க 7:30 டு எத்தனை மணி இருக்கிறோம்? 1.5 மணி நேரம் ஒரு ஜாமம். 9. ஓகே, 3வது ஜாமம் 9ல இருந்து 10:30. 10:30. 7:31 9 போடுங்க சார். 10:30 to 12. போடுங்க, பரவாயில்ல சார், நல்லா புரியுது. 12 to 1:30. அடுத்தது 1:30 to 3. 1:30 to 3. 3 to 4:30. 3 to 4:30. 4:30 to 6. 4:30 to 6. ஓகே, இப்ப பாருங்க, காலையில 6 மணிக்கு தொடங்குது ஒரு ஜாமம். ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம். 6 to 7:30 வரைக்கும் முதல் ஜாமம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். 7:30 to 9 அப்படிங்கிறது 2வது ஜாமம். 3வது ஜாமம் வந்து பாத்தீங்கன்னா 9 to 10:30. 4வது ஜாமம் அப்படிங்கிறது 10:30 to 12. 5வது ஜாமம் அப்படிங்கிறது 12 to 1:30. 6வது ஜாமம் அப்படிங்கிறது 1:30 to 3. 7வது ஜாமம் அப்படிங்கிறது 3 to 4:30. 8வது ஜாமம் அப்படிங்கிறது 4:30 to 6 மணி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிதான் பகலுக்கும் இரவுக்கும் அது ஒரே ஜாமம் தான். நீங்க பகல்ல 6 மணிக்கு, காலையில ஒரு 6 மணிக்கு ஜாதகம் பார்த்தாலும் நைட் 6 மணிக்கு நீங்க ஜாதகம் பார்க்கும் போதும் ஜாமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நேரம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இப்ப இது நைட் ஒரு 9 மணிக்கு ஒருத்தர் ஜாமம் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 9:30 மணிக்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். எத்தனாவது ஜாமத்துல அவர் வந்திருப்பாரு? 3வது ஜாமம். 4வது சார். 3வது. 9:30னா 3 சார். அதுக்கு ஒரு ட்ரைனிங் பாத்துடலாம். ஓகே, பகலுக்கும் இரவுக்கும் வந்து ஒரே நேரம் அப்படிங்கறத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். பகலுக்கும் இரவுக்கும் ஒரே நேரம் அப்படிங்கறத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும்.
அதுக்காக இது பகலுக்கு இதே தான், இரவுக்கு இதே நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, இந்த ஜாம நேரம் அப்படிங்கிறது எப்படி அமையுது அப்படின்னா, இங்க பாருங்க, எந்தெந்த ராசிகள்லாம் மார்க் பண்ணணும்? சிவராசி, ரிஷபம், சிம்மம், விருச்சகம். ஓகே, இப்ப பாருங்க, ஜாம கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து எப்படி சுத்துன்னு சொல்லியிருக்கோம்? எல்லா ஆன்டி கிரகங்களும் கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் ஆன்டி கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துன்னு சொல்லியிருக்கோம். அப்படிதானே சொல்லியிருக்கோம். இந்த அமைப்புல எதிர் திசையில நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோம். இப்ப பாருங்க, இந்த ஜாம நேரம் அப்படிங்கிறது எல்லா முதல் ஜாமம் அப்படிங்கிறது எல்லா நாளுமே கிழமை வரும் இல்லையா? கிழமையில எல்லா நாளுமே வந்து பாத்தீங்கன்னா மீனத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் ஜாமம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தொடங்கும். மீனத்துலதான் வந்து முதல் ஜாமம் அப்படிங்கிறது தொடங்கும். முதல் ஜாமத்துடைய நேரம் அப்படிங்கிறது என்னது? 6 to 7:30. இப்ப ரெண்டாவது ஜாமம் அப்படிங்கிறது வந்து எங்க தொடங்கும்? ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது அப்படின்னு வச்சுக்கோங்க. 7:30 மகரத்துல வரும். மகரம் எங்க வரும்? மகரத்துல வரும். ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது, ரெண்டாவது ஜாமம் அப்படிங்கிறது 7:30 to 9. 7:30 to 9 வந்துடும். மூன்றாவது ஜாமம் அப்படிங்கிறது எங்க வரும்? தனுஷ்ல 9 to 10:30. ஓகே, 9 to 7:30. 10:30. அடுத்தது நாலாவது ஜாமம் அப்படிங்கிறது 10:30 to 12. 10:30 to 12. ஓகே, அஞ்சாவது ஜாமம் 6, 7, 8. 12 to 1:30. 12 to 1:30. ஓகே, ஆறாவது ஜாமம் அப்படிங்கிறது 1:30 to 3. ஓகே, ஏழாவது ஜாமம் அப்படிங்கிறது 3 to 4:30. 3 to 4:30. இங்க வந்து 4:30 to 6. ஓகே, இப்ப பாருங்க, பகலுக்கு இதே மாதிரிதான், இரவுக்கு இதே மாதிரிதான். பகலும் இதே மாதிரிதான் அமையும், இரவுல இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அமையும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோ. ஓகே, இது வந்து ஜாம நேரங்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது நேரம், இது வந்து அந்த இந்த ஜாமத்துல இந்த மாதிரி அமையும், அந்த நேரம் அப்படிங்கிறது அங்க வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சார், இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. ஏதாவது புரியாத மாதிரி இருந்தா கேட்கலாம், இதுல ஏதாவது புரியாம இருந்தாலும் கூட கேட்கலாம். குரூப்ல பதிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. குரூப்ல பதிவு பண்ணிட்டேன் சார். ஓகே, அழிச்சிடுறேன். இப்ப முதல் ஜாமம் அப்படிங்கிறது எந்த வீட்டுல தொடங்குது? எந்த ராசியில தொடங்குது? அதுதான் கான்ஸ்டன்டா அங்கதான் தொடங்குது சார். டெய்லி அங்கதான் தொடங்குது. முதல் ஜாமம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? சூரியனுடைய 6 to 7. 6 to 7:30. முதல் ஜாமம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு வேணாலும் ஏறலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் நடக்கலாம். சாரி, சூரிய உதயம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? அதனால அதை வந்து நீங்க எடுத்துக்கவே வேண்டியதில்லை. இப்போ ஒரு சில சாஃப்ட்வேர்ல சூரிய உதயத்தை கரெக்ட் பண்ணி கூட போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போதும் செக் பண்ணிக்கோங்க. மாணவர் ஒருத்தரே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு, ஜாமகோல் பிரச்சனை சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த இதெல்லாம் நீங்க எப்படி இன்னொரு 3 நாள் ஆயிரும் பலன் பாக்குறதுக்கு அப்படிங்கிறது. இன்னொரு 3 to 4 days ஆயிரும் நீங்க உள்ள வர்றதுக்கு. சரிங்களா? ஒரு 5வது நாள்ல இருந்து பலன் பார்க்க ஆரம்பிப்பீங்க.
அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது தேவைப்படும். அப்ப நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன், நீங்க கூப்பிட்டு பேசிக்கலாம். ரொம்ப குறைந்த கட்டணமா தான் இருக்கும். நீங்க அதை பே பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுல ஒரு என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு நம்ம இருந்தாலும் இப்ப வெளிநாடு போறோம், அங்க போய் இருக்கோம், வெளிநாட்டுல நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல இருந்து நீங்க வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இப்ப இங்க இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாம் நம்ம வெளிநாட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அது ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து ஒர்க் ஆகுறது கிடையாது. நிறைய இழப்பாயிருச்சு அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணும்போது. நிறைய சாஃப்ட்வேர் வாங்கி வேஸ்டா போயிடுச்சு. அங்க வெளிநாடுகள்ல வந்து சரியா வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். சரிங்களா? அதனால இது வந்து நீங்க எந்த நாடுகளுக்கு போனாலும் நீங்க இப்ப இங்கிருந்தே வந்து எந்த நாடுகளுக்கு வேணாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்காக சொல்றேன். இதுக்கப்புறம் அந்த நாட்டிலே உள்ள அந்த அதே நேரம் தான் 6ல இருந்து அதே கணக்கு தான். அதே கணக்கு. எந்த ஊருக்கு போனாலும் அதே. வேணாலும் ஒரு கேள்வி கேட்கப்படலாம். உலகத்துல இருந்து எங்கிருந்து வேணாலும் நீங்க வந்து கேள்வி கேட்கப்படலாம். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரோட மையப்படுத்திதான் நீங்க வந்து பலன் பார்க்கணும். ஐயா வந்து நம்ம சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து ஜாதகம் எல்லாம் இந்தியாவோட நேரத்தை வச்சுதான் வந்து கணிக்கப்பட்டது. முனிவர்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு எதுவும் செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. அது உங்களோட கருத்து என்னன்னு? இல்லைங்க சார், அந்த மாதிரிலாம் இப்ப பாருங்க நிறைய ஃபாரின் லைன்ஸ் இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும். சார் ஓகே. அந்த காலகட்டத்துல வெளிநாடுகளுக்கு போகவே இல்லையே சார். ஒரு சுற்றளவு அப்படிங்கிறது எவ்வளவு இருந்துச்சு? 100 மைல். ஊரோட சுற்றளவு இப்ப பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டியோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுத்தாங்க. அவங்க திருப்பி வந்து 15 வருஷம் கழிச்சு பாத்துருக்காங்க. வணக்கம், நான் விளையாட்டுலாம் இருக்கிறேன். பிரவீன் சார் இந்த இது வேலை செய்யறது சரியா? பிரவீன் கூட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, பிரவீன் இந்த வேலை செய்யறது ஜாமக்கோல வேலை செய்யறது கரெக்டா இருக்குது. நன்றிங்க சார், நன்றி. நீங்க சொல்லி விட்டீங்கன்னா வாங்கினா அவர்கிட்ட சரியா கணிப்பு சரியா இருக்கு. அருமைங்க சார், அருமை. இப்ப பாருங்க, ஆரம்ப காலத்துல மக்களுடைய பயணம் அப்படிங்கிறது 25 கிலோமீட்டர் இருந்தாலும் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? இப்ப பாருங்க, நம்ம இங்க நைட்டு இங்க இருக்கோம், சென்னையில இருக்கோம், அதே நேரம் நம்ம டிராவல் பண்றது எங்க வேணாலும் போயிடுறோம். பிளைட்ல பாருங்க, உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிருச்சு. அந்த உலகம் ரொம்ப சுருங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அவர் பரப்பளவுல சுருங்கல, கனெக்டிவிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிருச்சு. எங்கிருந்து வேணாலும் யார வேணாலும் தொடர்பு கொள்ள முடியும். இப்ப இங்க இருந்து ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல என்னென்ன வகை முறை இருந்துச்சு? கடித தொடர்பு இருந்துச்சு. அல்லது போனாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க, ஒரு டெலிகிராம் கொடுப்பாங்க, தந்தி அடிக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப பாருங்க, நினைச்ச நேரத்துல போன் எல்லாத்துக்கும் 2 போன் 3 போன் வச்சிருக்காங்க. இருக்கா இல்லைங்களா? ஆமா சார். யார வேணாலும் தொடர்பு கொள்ள முடியும். ஐயா அந்த காலத்துல புறாக்கால்ல வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, குதிரையில வந்து மெசேஜ் அனுப்புவாங்களும் இருந்தாங்க அந்த ராஜா காலத்துல. அதான் சொல்றேன், ராஜாக்கள் ஓகே சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சா இல்லைங்களா? இப்ப பாருங்க அந்த மாதிரி இருக்கா? இல்ல சார், இப்ப நினைச்ச ஒண்ணு அமெரிக்கா கிட்ட பேசலாம் சார். இப்போலாம் எங்க வேணாலும் பேசலாம், அமெரிக்கால எங்க வேணாலும் பேசலாம், யாருக்கு வேணாலும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். இப்ப ஆன்டி கிளாக் வைஸ்னால நம்ம மீனம் ஃபர்ஸ்ட் இதுவா எடுத்துக்கிறோமாங்க சார்? ஆமாங்க. சோ மேஷம் வந்து ரெகுலரா இருக்காது. முதல் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஜாமம் அப்படிங்கிறது மீனத்துல தான் தொடங்கும்னு தெரியும். ஓகே சார். ஓகே, மீன ராசி வந்து தொடக்கம் அப்படிங்கறத எடுத்துக்கோ. சரிங்க சார். ஓகே சார், இது 6 மணிங்கிறது மீனம் தொடக்கம். ஆமா, சரிங்க சார். ஓகே சார், இது கிளம்புகிறது மாறுமா? சார் மாறு சார், வெயிட் பண்ணுங்க சார். நான் அடுத்த சரி, ஓகே ஓகே. நன்றி வரல. ஓகே 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 நன்றி சார். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படியே சொல்லுங்க சார். இது வரைக்கும் ஜாமக்கோளுங்கிறது என்னன்னு பாத்துருக்கீங்க, ஜாமக்கோள் கிரகங்கள் எப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு பாத்துருக்கீங்க சொன்னீங்க. கதிர்சை, பொன்மால், புகார், மந்தன் மதி, பாம்பு, அது 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறுன்னு சொல்றீங்க. இதுல வந்துட்டு ஸ்திர ராசிகள் வந்து அது வராதுன்னு சொல்லிருக்கீங்க. அவ்வளவுதான் சார் எனக்கு ஞாபகம் இருக்கு. நோட் பண்ணது யார் நோட் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அதுக்காக இல்ல, நீங்க ஜாமக்கோள் எப்படி வந்ததுன்னு சொல்லிருக்கீங்க, அதோட மூல நூல்கள் பற்றி சொல்லிருக்கீங்க.
ஆமா. அப்புறம் ஒரு ஜாமம்னா என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்கு. ஒரு ஜாமம் வந்து 24 மணி நேரத்துல ஒரு ஜாமத்துக்கு எவ்வளவு மணி நேரம் நம்மளுடைய ஐஎஸ்டி டைம் படி ஒதுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜாம கிரகங்கள் நார்மல் கிரகங்கள் 9, ஜாம கிரகங்கள்ங்கிறது 8. அதுல ராகு கேது சேர்ந்து அதை பாம்புன்னு நம்ம சொல்றோம். அது அந்த 8 கிரகங்களை எப்படி நம்ம அந்த கட்டங்கள்ல அடைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ஆன்டி கிளாக் வைஸா தான் இந்த ஜாம கிரகங்கள் நடக்கும். அந்த ஜாம கிரகங்கள் ராசி கட்டத்துக்கு வெளியில தான் போடணும். இதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு. இது வந்து சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் இந்த வரிசையை எப்படி அந்த கட்டத்துக்குள்ள அந்த 1.5 மணி நேரத்தை கொண்டு வருதுன்னு கொடுத்துருக்கு. இது வந்து மீன ராசியிலேருந்து தான் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்வேஸ் 6 to 1.5 மணி நேரங்கிறதுனால 6 to 7:30 மீனம். அடுத்து ஸ்திர ராசிகள் கிடையாது, இதுல அடைக்க முடியாது. அதை விட்டுட்டு அடுத்தடுத்த ராசிகள்ல நம்ம அடைச்சிட்டு போகணும். ஸ்திர ராசிகளான ரிஷிபம், சிம்மம், இந்த விருச்சிகம், கும்பத்துல எப்போதுமே கிரகங்கள் அடைபடாது. ஸோ இந்த வரிசைப்படி நம்ம கொண்டு போகும்போது நமக்கு வந்து காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது எந்த நாளா இருந்தாலும் சரி, எந்த மாசமா இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்டைஸ்டா 6 to 7:30 ஃபார் எனி கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர் அந்த மாதிரி வச்சுக்கணும். 6 to 7:30 அப்படியே கொண்டு போகிறோம்னா அப்படின்னா சாயந்தரம் திருப்பியும் வந்து 4:30 to 6 பகல் ஜாமங்கள் 8 ஜாமங்கள் முடிகிறது வந்து மேஷத்துல முடியும். திருப்பியும் இரவு ஜாமங்கள் திருப்பியும் மீனத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பியும் அடுத்த நாள் காலையில முடியும். இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். சூரியன் உதயம் கணக்கு கிடையாது, எப்போதுமே ஸ்டாண்டர்டா 6 மணி தான். மீனத்துலதான் ஆரம்பிக்கும். சார் இத நினைவுல வச்சுக்கிறதுக்கு தர்ம திரிகோணங்கள் சொல்லி 1, 5, 9 சொன்னீங்க. அது பிறகு வந்து சூரியனுக்கு நேரா சுக்கிரன், செவ்வாய் நேரா சனி. இது வந்து நம்ம தப்பா பண்ணிட்டோமான்றத ஒரு ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி. சூப்பர் சூப்பர். அதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு. இங்க பாருங்க, மொத்தம் இங்க பாருங்க, இந்த கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா லைனா எழுதிக்கோங்க. செக் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அது கூட ஜெனரலா அதுல இருந்ததுதான். இப்ப மொத்தம் 8 கிரகம் இருக்கு இல்லையா, 4 நாளா பிரிச்சு எழுதிக்கோங்க. சூரியன் அடுத்து எழுதுங்க, குரு, பொன்னன், குரு, புதன், புதன். இந்த 4 பிரிச்சோம். 4 கிரகம் தான் இருக்கு. 10 மொத்தம் 8 தான் இருக்கு. 4 நாளா பிரிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் சுக்கிரன், சனி, அதுக்கப்புறம் சந்திரன், ராகு. சனி, சந்திரன், ராகு. சார் அப்படி சொன்னது வருதான்னு பாருங்க. சூரியன் யார் இருக்கா? கரெக்டா வந்துருது. சூரியனுக்கு நேரா சுக்கிரன் வந்துட்டாரு, செவ்வாய்க்கு நேரா சனி வந்துட்டாரு, குருவுக்கு நேரா சந்திரன், புதனுக்கு நேரா ராகு, ராகுக்கு நேரா புதன். இப்படி பாத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, இப்படி பாத்தீங்கன்னாலும் பரவாயில்ல. இது ரொம்ப ஈஸி. ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். லாஜிக் இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு லாஜிக் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு என்ன அமைப்பு அப்படின்னா, நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புரிஞ்சு மத்தவங்களுக்கு வந்து வேற மாதிரி புரியுது அப்படிங்கிறது எனக்கு வந்து பிடிக்காது. மேக்சிமம் புரிஞ்சுக்கோங்க, சிம்பிள் தான். அருமை சார், ரொம்ப சூப்பர். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டுக்கோங்க சார். சரிபார்க்கன்னு கூட போட்டுக்கோங்க. சரிபார்க்க, ஜாம கிரகங்களை சரிபார்க்க. இது உங்களுக்கு எல்லாம் நோட்ஸா கொடுத்தா எப்படி சார் புரியும்? நாங்களே நோட்ஸ் எழுதி கொடுப்போம். எழுதுறதுனால அதிகமா புரியுதா இல்லையா? கவனிக்கிறீங்க, எழுதுறீங்க. ஆமா ஆமா ஆமா. கொஞ்சம் கஷ்டம். வெறும் வீடியோ பார்த்தா புரியாது. வெறும் வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நோட்ஸ் எழுதுனா அது படிக்கிறதுக்கு தெரியாது. ஆமா சார், பண்ணி பார்ப்போமா? ஆமா. சார் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டீங்களா குரூப்ல? சார் நீங்க இதுக்கு ஏதாவது பிடிஎஃப் அனுப்புவீங்களா? போட்டாச்சு சார். எந்த பிடிஎஃப் கிடையாது. நம்ம கிளாஸ் இது மட்டும் கிடையாது, எந்த கிளாஸ்க்கும் பிடிஎஃப் எதுவுமே கொடுக்க மாட்டோம். அது காரணம் இதுதான். பிடிஎஃப் வாங்கினீங்கன்னா பிடிஎஃப் வந்து என்ன பண்ணுவீங்க? படிக்க மாட்டீங்க, அப்படியே தூங்கும். இல்ல நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அப்படியே வச்சிருவோம், எங்க வச்சுன்னு தேடுவோம்.
இப்ப பாருங்க, இப்ப குரூப் இருக்கு. இப்ப நடக்கிறதெல்லாம் பிடிஎஃப் இருக்குமா வருமா வராது, நீங்க பிடிஎஃப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல பதிவு பண்ண சொல்றேன்னா இல்லையா மேடம்? வீடியோவே கிடைக்கும் சார் உங்களுக்கு. வீடியோ கொடுக்குறோம், அது ஓகே சார். வீடியோ கொடுத்தாலும் உட்கார்ந்து பார்க்கணும் சார், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நெட் இருக்கணும். மேடம் முக்கியமான ஈவென்ட் எல்லாம், முக்கியமான இதெல்லாம் இருக்கு, சப்ஜெக்ட் எல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி மேக்ஸிமம் போர்டுல எழுதி வச்சு, இதுதான் காரணம். சார் வீடியோ கொடுத்தா போதும் சார். சார் வீடியோ கொடுத்தா போதும் சார். படிக்கணும்னா கண்டிப்பா எல்லாத்தையும் படிதான் சார் ஆகணும். வீடியோ கொடுத்தா போதும். ஓகே. இல்ல நான் இதுக்கு குரூப்ல பாக்குறதுக்கு இப்ப நேற்று என்ன நடந்துச்சு, இப்ப ஃபர்ஸ்ட் நாள் இப்ப ஒரு சில வகுப்புலாம் பார்க்கும்போது நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, 5 நாள் கழிச்சு 2 நாள் லீவ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன குரூப்ல நடந்துச்சு அப்படின்னா கூட தெரியாது. புரியுதா இல்லைங்களா? இந்த மெயினா வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டா கொடுக்கறதுக்கு சொல்ற காரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். கம்பல்சரியா நீங்க வந்து உட்காருவீங்களா உட்கார மாட்டீங்களா? குரூப்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். அந்த ஒரு காரணம், வேற ஒண்ணும் இல்ல. படிச்சாலாம் புரியாது சார், அத நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டதான் சார் புரியும். சார் கேட்டதும் இல்லாம சார் கேட்டதும் இல்லாம வீடியோ திரும்ப திரும்ப பார்க்கும்போது சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகுது சார். கண்டிப்பா. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, குரூப்ல கூட அனுப்பிச்சிருங்க. ஓகே, அனுப்பிச்சிடுறேன். எதையும் மிஸ் பண்ணிடாங்க, நான் சொல்லாட்டி கூட நீங்களே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடுங்க. குரூப்ல யாராச்சும் ஒருத்தர் போடுங்க, 2 3 போடுறாங்க எல்லாம் சார். ஒரு 2 3 இருந்தாலும் பரவாயில்ல சார், அது கூட பரவாயில்ல, ஏதாவது ஒன்று மிஸ் ஆகக்கூடாதுன்னு என்னுடைய இது. ஓகே, அல்ல ஒரே நிறைய பேர் சார், நிறைய பேர் போட்டாலும் பரவாயில்ல, யாராவது போடாம விட்டாங்களா தான் கஷ்டமாயிடும். போட்டா பரவாயில்ல, அது delete பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா உள்ளவங்க போட்டா நல்லது சார். ஓகே, ஹேண்ட் ரைட்டிங்ல சார் இந்த இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட சொன்ன குரூப்ல. கரெக்ட் சார். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப ஜாம நேரங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா கணிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஜாமக்கோல் பிரச்சனத்துடைய அங்கங்கள். அங்கங்கள் அப்படின்னா உறுப்புகள் எடுத்துக்கலாம். அங்கங்கள்னா பகுதிகள் கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உதயம், உதயம் அப்படிங்கிறது இருக்கு. உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லக்னம் அப்படின்னு நம்ம பாரம்பரிய பயன்படுத்துறோம் இல்லையா, லக்னம் அப்படின்னு பயன்படுத்துறோமா இல்லையா, அதே மாதிரி இந்த ஜாமக்கோல் பிரசனத்துல பயன்படக்கூடிய லக்னத்துக்கு உதயம் அப்படின்னு பேரு. ஆருடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஆருடமும் நம்மளுக்கு முக்கியம். இந்த ஆருடத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். ஆருடம் மாறும்போது கவிப்பு அப்படிங்கிறது மாறும். நோட் பண்ணிக்கோங்க, உதயம், ஆருடம், கவிப்பு. இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். எப்படி கணித முறைகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஜாம கிரகங்கள், கோச்சார கிரகங்கள், இதை அப்படியே தனியா எழுதி வச்சுக்கோங்க. இது கடைசியா தான் பார்ப்போம். இந்த கோச்சார கிரகத்தை கடைசியா தான் பார்ப்போம். நீங்க நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் தான் அதை பார்ப்போம். எப்படி பார்க்கணும்னு சொல்லுவோம். ஓகே சார், இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போட்டுருங்க. குரூப்ல போட்டோம் சார். போட்டாச்சு. ஓகே.
பிடிஎஃப் கொடுக்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுங்க. ஒரு சிலர் விளம்பரம் வேற போடுறாங்க, எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். ஓகே, பிடிஎஃப் கொடுக்கப்படும். ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, இதுல பாருங்க. இதுல அடுத்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வார அதிபன், அதாவது கிழமை அதிபதினு அர்த்தம். சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான அதிபதி. செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமைக்கான அதிபதி. குரு அப்படிங்கிறது வியாழன். புதன் அப்படிங்கிறது புதன்கிழமை தான். சுக்கிரன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை. சனி அப்படிங்கிறது சனிக்கிழமை. சந்திரன் அப்படிங்கிறது திங்கள். இது வந்து வார அதிபன் எழுதிக்கோங்க. வார அதிபதி, கிழமை அதிபதி எப்படி வேணாலும் எழுதினாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த ஜாமகோல் பிரச்சனை ஜாம கிரகங்கள் அடைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவை. நோட் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போட்டுருங்க. இதுல ஒரு தகவல் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. திரராசிகள் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமையாதுன்னு சொல்லிட்டோம். இதுல வந்து நம்ம என்ன கிழமைக்கு பலன் பாக்குறோமோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜாமத்துக்கு வந்து நம்ம பலன் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு. நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். இந்த ஜாமகோல் பிரச்சனை அப்படிங்கிறது எப்ப வேணாலும் பார்க்கலாம். இந்த ஜாமகோல் பிரச்சனை அப்படிங்கிறது எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம். 12 மணிக்கு ஒரு கேள்வி உதயமாகுது. இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கணும். புரியுங்க? அதெல்லாமே காமிச்சு கொடுத்துரும். உறுதியா இருக்கா அந்த கேள்வி, உறுதியா இல்லையா. ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார், நான் சந்திரமண்டலத்துக்கு போகலான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இல்ல சார். நான் ராக்கெட் வாங்கணும்னு கேட்கிறாரு இன்னொருத்தர். வாங்க முடியாம கிடையாது, பட் ஒரு பாசிபிலிட்டி இல்லாம ஒரு இதா இருக்கு இல்லையா? கான்செப்ட் புரியுதா இல்லையா? லாஜிக்ஸ் பார்க்கணும். அது லாஜிக்கே இல்லாம இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க. அதனால எந்த டைம் வேணாலும் பார்க்கலாம். இப்ப நீங்க பாருங்க, ஒரு சோழி பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கலாமே, சோழிகள் கண்டிப்பா இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? பல காலத்துல சோழி பிரச்சனை மத்தியானம் 12 மணிக்கு மேல பார்க்க மாட்டாங்க. வெற்றிலை பிரச்சனை அப்படின்னா வெற்றிலை வாங்கணும். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு கருவிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவசியம். ஏதோ ஒண்ணு கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் இருட்டானதுக்கு அப்புறம் பார்க்க கூடாது. இருட்டானதுக்கு அப்புறம் ஜோதிடமே பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல ஏன் வந்து அதை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளக்கொலியில கணித முறைகள் கையிலதான் வந்து பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஒரு இரவுல பார்க்கும்போது அல்லது விளக்கொலி வந்து கம்மியா இருக்கும்போது பார்க்கும்போது என்ன நடக்கும்? அதுல ஏதாவது தவறுகள் நடக்கக்கூடாது, தவறுகள் நடக்கும். அதனால ஏதாவது ஒரு பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிடக்கூடாது
அது அந்த காரணத்தினால இரவில் வந்து பார்க்க கூடாது, மத்தியானம் 12 மணிக்கு மேல வந்து பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாமே லைட் எப்படி போட்டிருக்கோம், ஹை லைட்டா இருக்கு. அதனால எப்ப வேணாலும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஜாமக்கோல் பிரச்சனை நம்ம எப்ப வேணாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இதை பயன்படுத்தி நம்ம எப்ப வேணாலும் பலன் பார்க்கலாம். சரிங்களா? அதனால அந்த ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, ஒரு கேள்வி எப்ப வேணாலும் உதயமாக்கும், அப்பவே அதுக்கு உண்டான பதில் அப்படிங்கிறது ரெடியா இருக்கும். ஓகே, நோட் பண்ணி. இதுக்கப்புறம் பாருங்க, கிழமை அதிபதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த முதல் ஜாமம் அப்படிங்கிறது வந்து எங்க தொடங்கும்? மீனத்துல தொடங்கும். இப்ப பாருங்க, ஒரு முதல் ஜாமம் அப்படிங்கறத பாருங்க. இப்போ 6 to 7:30 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கோம். எப்படி அமைதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும், ஈஸியா புரியும். பாருங்க, இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான கிழமை அதிபதி அப்படிங்கிறது யாரு? சூரியன். சூரியன். இப்ப பாருங்க, இந்த முதல் ஜாமம் அப்படிங்கிறது, இந்த முதல் ஜாமம் 6 to 7:30 போட்டோம், 1வது ஜாமம் அப்படின்னு கூட எழுதிக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் இருப்பார். சூரியன் அப்படிங்கிறது மீனத்துலதான் இருப்பார். அதுக்கப்புறம் சூரியனுக்கு அடுத்தபடியா என்ன கிரகம் வருதுங்க? செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறது எங்க இருப்பாரு? மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருப்பார். மகரத்துல. இதுக்கப்புறம் குரு வந்து தனுசுல. இதுக்கப்புறம் புதன். இதுக்கப்புறம் சுக்கிரன், சனி, மந்தன், சனி, சந்திரன், மதி, ராகு. ஓகே, இப்ப பாருங்க, முதல் ஜாமத்துடைய ஜாம கிரகத்துடைய நிலை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கிழமை அதிபதி முதல் ஃபர்ஸ்ட் எந்த ஜாமத்துக்கு நம்ம வந்து பாக்குறோம்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இப்ப பாருங்க, ஒரு ஜாம கிரகத்தை வந்து நம்ம அடைச்சிட்டோம், சரியா அடைச்சிருக்குமா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். எப்பவுமே வந்து சூரியனுக்கு நேரம் யார் இருப்பா? சுக்கிரன். சூரியனுக்கு நேரம் சுக்கிரன் இருக்காரா? ஆமா. செவ்வாய்க்கு நேரம் சனி இருக்காரா? ஆமா. குருவுக்கு நேரம் சந்திரன் இருக்காரா? ஆமா. பாம்பு இருக்காரா? சரியா அடைச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து தீர்மானம் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு ஆர்டர் மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க தவறுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இதுல ஒரு ராகுகால கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இதுல பாருங்க, இந்த டைம் இந்த முதல் ஜாமத்துல எல்லா கிழமைகளிலுமே முதல் ஜாமத்துல பாம்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த அமைப்பில் இருக்காரோ, எந்த ராசியில இருக்காரோ, அந்த ராசிக்கு உண்டான ஜாம நேரம் என்னவோ அந்த ஜாம நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு காலம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த நேரம் அப்படிங்கிறது என்னது? 4:30. அருமை சார், ரொம்ப சூப்பர் சார். சரிங்களா? எல்லா இப்ப நீங்க திங்கக்கிழமை கண்டுபிடிக்கிறனாலும் திங்கக்கிழமை வந்து முதல் ஜாமத்துல, எல்லா ஜாமத்திலையும் நீங்க பார்க்க கூடாது. முதல் ஜாமத்துல சந்திரன் அந்த ராகு அப்படிங்கிறது, பாம்பு அப்படிங்கிறது எங்க இருக்கோ அது வந்து ராகு காலமாக நீங்க வந்து எழுதிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கான்செப்ட். இது எல்லா கிழமைக்குமே அந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். செக் பண்ணுவோம், ஒரு சிலதெல்லாம் நம்ம வந்து வார முதல் ஜாமத்து. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா 2வது ஜாமத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியன் எங்க வந்துருவாரு? மகரத்துக்கு. ஜாமத்துல எங்க வந்துருவாரு? இந்த கீழே எழுதுறாரு, உங்களுக்கு புரியும். இது வந்து 2வது ஜாமம்னு எழுதிக்கோங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. இருந்தா கணிதத்துக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம் யாருமே. ஏன்னா புரிஞ்சவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஓகே, நீங்க பாருங்க, 2வது ஜாமத்துல எங்க வந்துருவாரு? 2வது ஜாமம் ஞாயிற்றுக்கிழமை மகரத்துல வருவார். ஏன் வர்றாரு அப்படின்னா, இந்த சூரியன் அப்படிங்கிறது நம்ம கிழமை அதிபதி யாருன்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் இந்த ஜாம நேரம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். அப்ப 2வது ஜாமத்துல எங்க வர்றாரு? டைம் என்னது? 7:30 to 9. நைட்டா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, இதே அமைப்பு தான். சாயந்தரம் 6 மணிக்கு பாத்தீங்கன்னாலும் சரி, நைட் 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னாலும் சரி, இதே ஜாம கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறாது. இதே மாதிரிதான் சுத்தி வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, சூரியன் அப்படிங்கிறது எங்க வருவாரு?
மகரத்துல வந்துருவாரு. அதுக்கப்புறம் செவ்வாய் அடுத்து செவ்வாய்ங்க. அப்புறம் குரு வந்து இதுல வந்துருவாங்க, துலாத்துல வந்துருவாரு. துலாத்துல வந்து குரு, கன்னியில புதன், கடகத்துல சுக்கிரன், மீனத்துல சனி, மேஷத்துல சந்திரன், மேகத்துல பாம்பு ராகு, மீனத்துல பாம்பு. ஓகே, புரியுதுங்களா இல்லையா? புரிஞ்சுதுங்களா? இப்போ 2வது ஜாமத்துல அப்படியே மாறுறாரு. அப்படியே 5வது ஜாமத்துல சூரியன் எங்க இருப்பாரு? 5வது ஜாமத்துல வந்து கன்னியில இருப்பாரு சார். கன்னியில. ஓகே, புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி எந்த கிழமைக்கு நம்ம வந்து கழிக்கணுமோ அந்த இதை நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் ஐயா, இது ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும். நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பாக்குறோம், நம்ம பார்ப்போம், 2-3 கிழமைக்கு பார்ப்போம். ஓகே சார். ஓகே, இப்ப பாருங்க, இது கரெக்டா அடைச்சிருக்குமான்னு செக் பண்ணணும். எப்பவுமே நீங்க பேசிக்ல இருக்கிறதுனால கரெக்டா வந்து அந்த கட்டங்கள் வந்து நம்ம அமைச்சிருக்கோமா, ஒரு கிரகத்துக்கு நேரம் இன்னொரு கிரகம் இருக்கா அப்படிங்கறத நீங்க கம்பல்சரியா வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இப்ப இதுல எப்படி கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சூரியன் சுக்கரன் இருக்கிறார் சார். ஓகே, செவ்வாய்க்கு நேரம் குருக்கு ஆப்போசிட் சந்திரன் இருக்கிறாரு, ராகுக்கு ஆப்போசிட் புதன் இருக்கிறாரு. அப்ப நம்ம வந்து சரியா கட்டத்தை வந்து நம்ம அமைச்சிருக்கோம், ஜாம கிரகத்தை சரியா அமைச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? சிம்பிள். ஓகே, புரியுது சார். இப்ப பாருங்க, இதுல வேற ஏதாவது குழப்பங்கள் இருந்தா சொல்லுங்க, யாராச்சும் இருந்தா பேசலாம். சார், இதுல ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. சூரியன் நேரா சுக்கரன் இருக்கிறதுனால சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆப்போசிட் கிரகம் எடுத்துக்க முடியுமா சார்? இதுல அது வர அந்த மாதிரி புதுசா யோசிக்காதீங்க. நீங்க புதுசா யோசிக்கிறது எப்ப யோசிக்கலாம்னா ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் நீங்க புதுசா யோசிக்கலாம். சரி சார், ஓகே. இப்போதைக்கு சொல்றேன், மற்ற எல்லாம் வச்சுட்டு தூக்கி அப்படியே ஓரம் கட்டி வச்சிருக்கோம். நீங்க பார்த்து படிச்சிருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு வீடியோ பார்த்திருக்கலாம், அல்லது வேற யாராவது ஒருத்தர் படிச்சிருக்கலாம். அதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி ஓரமா வச்சிருங்க. ஓப்பன் மைண்டா உட்காருங்க. ஓப்பன் மைண்டா உட்கார்ந்தீங்கன்னா ஈஸியா புரியும். ரொம்ப 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 எளிமையா புரியும். நன்றிங்க குருநாதர். எல்லாத்துக்கும் பேசுறது ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். சரிங்கய்யா, சரிங்கய்யா. வெறும் 4 பேர் மட்டும் தான் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறதுக்கு அலோவ் பண்ணுங்க சார். எல்லாருமே பேசு சார், நான் தான் சொல்றேன் பாருங்க, ஃப்ரீயா பேசுங்க, ஒன்னும் தப்பே கிடையாது. ஒருத்தரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. பேசுங்க சார், எல்லாரும் பேசுங்க சார், யாருமே நாங்க தடை பண்ணலையே. ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல சார், தப்பு இல்ல, தப்பு இல்ல, புரிஞ்சிருப்பாங்க சார். எல்லாரும் 2வது ஃப்ளோ கெட்டு போகும் குருநாதரோட. நடுவுல பேசினா அந்த ஃப்ளோ வருமா? வராது. பேசுறது நல்லது. நோட் பண்ணிக்கங்க, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல போடு. சார் குரூப்ல போட்டுட்டு சார். ஓகே, இப்ப பாருங்க, ராகு காலம் இதுல வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு பாருங்க எவ்வளவு விஷயம் கத்துருக்கீங்க. ஓகே, இதை அழிச்சிடுறேன். அடுத்து ஒரு திங்கட்கிழமைக்கு பார்ப்போம். திங்கட்கிழமைக்கு பார்ப்போம். முதல் ஜாமத்துக்கே பார்ப்போம். அப்படின்னா ராகு காலம் கரெக்டா அப்படிதானே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் சொல்லி ராகு காலம் திங்கட்கிழமை எத்தனை மணிக்குங்க? 7:09 to 9. ஓகே, இப்ப பாருங்க, திங்கட்கிழமைக்கு உண்டான கிழமை அதிபதி அப்படிங்கிறது யாரு? சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறது எங்க இருப்பாரு? மீனத்துல. மீனம். ஓகே, முதல் ஜாமத்துல எங்க இருப்பாரு? மீனத்துல. ஓகே, அதுக்கு அடுத்த கிரகம் என்ன வரும்? ராகு வரும். பாத்தீங்கன்னா சரி, ராகு வந்துடும். மகரத்துல வருவாரு. அதுக்கப்புறம் சூரியன் சார். சூரியன் கலசல. செவ்வாய். துலாத்துல செவ்வாய். குரு.
குரு கன்னி கன்னியில குரு, கடகத்துல புதன் புதன் கடகத்துல புதன், மிதுனத்துல சுக்கிரன், சனி, மேஷத்துல சனி. சனி சனி இந்த கிரக அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. கரெக்டா வரும். 7, 8, 9. இப்ப பாருங்க 7, 8, 9 சரியா வருது சார். இப்ப பாருங்க இந்த ஜாம நேரம் அப்படிங்கிறது எங்க வருது? 7 to 9 அப்படிங்கிறது ராகாலம் அப்படிங்கிறது இங்க வந்துருது. முதல் ஜாமத்துல நீங்க அரைச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்றோம். ஒரு லாஜிக் அதுல இருக்கு, அது தெரிஞ்சுக்கோ. ஓகே புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது கொஞ்சம் புரியல சார். புரியுது, வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் ஒரே நிமிஷம். ஓகே ஓகே சார், ஓகே சார். அதாவது ராகு காலத்தை நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. சரிங்களா? ராகு காலத்தை இந்த ஜாமகோல் பிரச்சனத்தை வச்சு ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். எந்த கிழமைக்கு நீங்க வந்து பாக்குறீங்களோ அந்த கிழமையோட முதல் ஜாமத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து எங்க இருக்காரோ அந்த வீட்டுடைய ஜாம நேரம் என்னவோ அந்த நேரத்துல ராகு காலம் அப்படிங்கிறது வந்து அமையும். சரிங்களா? இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம அப்ப பாத்துருந்தோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தோமா இல்லையா? எந்த இடத்துல வந்துச்சு? முதல் ஜாமத்துல ராகு வந்து எங்க இருந்தாரு, சூரியன் வந்து இங்க இருந்தாரு, ராகு வந்து இங்க இருந்தாரு. அப்ப அந்த அந்த கிழமையுடைய இந்த மேசத்துடைய நேரம் அப்படிங்கிறது என்னது? ஜாம நேரம் 4 to 6. பாருங்க, இந்த திங்கக்கிழமைக்கு நம்ம பாக்குறோம், இது வந்து 6 to 7:30. இந்த இடம் வந்து என்ன டைம்? 7:30 to 9. 7:30 to 9. இங்க கரெக்டா வந்துருச்சுங்களா? ராகு வந்து முதல் ஜாமத்துல எங்க இருக்கோ அதான் வந்து ராகு காலம். திங்கக்கிழமைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சந்திரனுக்கு ராகு இருக்கு. எந்த கிழமைக்கு நம்ம பாக்குறோமோ அதுல முதல் ஜாமம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் தொடங்கும். இப்ப இதே 5வது ஜாமம்னா எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 6வது ஜாமம்னா சந்திரன் அப்படிங்கிறது இங்க இருப்பார். 7வது ஜாமம் அப்படிங்கிறது இங்க இருப்பாரு. 8வது ஜாமத்துல சந்திரன் வந்து இங்க இருப்பார். புரியுதுங்களா? புரியுது சார். மேடம் புரியுதுங்களா? நீங்களே வந்து செவ்வாய்க்கிழமைக்கு நீங்களே சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் எப்போ வருங்க? 3 to 4:30. மதியம் 3 to 4:30. கரெக்டா செக் பண்ணிடுவோம். சொல்லுங்க. செவ்வாய் எங்க தொடங்குவார் முதல்ல? மீனத்துல வந்து செவ்வாய் தொடங்குவாரு. அதுக்கப்புறம் மகரத்துல குரு, புதன், தனுசுல புதன், தனுசுல புதன், துலாவுல சுக்கிரன், கன்னியில சனி, கடகத்துல சந்திரன், கடகத்துல சந்திரன், மிதுனத்துல ராகு, மேஷத்துல ரவி, சூரியன். இங்க பாருங்க, இந்த டைம் அப்படிங்கிறது என்னது? செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முதல் ஜாமத்துல. மிதுனத்துல அமைறாரு. மிதுனத்துடைய ஜாம நேரம் அப்படிங்கிறது என்னது? 3 எல்லா டைமுமே கரெக்டா நீங்க முதல் ஜாமத்துல செக் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஏன்னா அடுத்த ஜாமங்கள்ல மாறும் இல்லையா? நம்ம முதல் ஜாமத்தை மட்டும்தான் நம்ம ராகு காலம் கண்டுபிடிக்கிறதா நம்ம எடுக்கும். நோட் பண்ணிக்கோ. இது ஒரு ரூல், இது ஒரு அடிஷனலான ஒரு பாயிண்ட் அப்படின்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். பகலுக்கு வர மாதிரி இரவு நேரத்தையும் இதே மாதிரி கொடுத்துக்கலாங்க. இரவு நேரத்துலயும் எடுத்துக்கலாம் சார். இரவு நேரத்துல ராகு காலம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறதுக்காக தெரிஞ்சுக்கோங்க. பட் இரவுல வந்து முகூர்த்தம் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இரவு ராகு காலம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். இரவு நேரத்துல ராகு காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே ஓகே. ஏதாவது சந்தேகங்கள் இது வரைக்கும் நடந்தது இருந்தா சொல்லலாம் சார். அந்த சிறராசிக்கு எடுத்துக்கலையா, ரிஷபம், சிம்மம் அதெல்லாம் ஏன் பிளாக் பண்றாங்க சார்? நாளைக்கு சொல்றேன் சார், அதை பத்தி நாளைக்கு.
நாளைக்கு சார் ஆக்சுவலி வேற டெய்லி கிளாஸ் 7:30 தானே சார்? மேடம் 7 o'clock மேடம் 7 o'clock 7 o'clock வந்துருங்க. ஓகே, ஒரு 8:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு டவுட் செஷன் மாதிரி ஒரு 1/2 hour அதுக்கு முன்னாடி நீங்க பேசினாலும் ஓகே. சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் இது ஆக்சுவலா ரொம்ப ஃபீட் பண்ற மாதிரி ஆயிடுது. 7 to 9ங்களா சார்? 7 to 9ங்க ஒரு 1.5 மணி நேரம் வகுப்பு இருக்கும். பிளஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுற மாதிரி அந்த மாதிரி. ஓகே சார், ஏன்னா பெரிய சப்ஜெக்ட் உங்களுக்கு நிறைய சொன்னோம்னு வச்சுக்கலாம், மனசுல பதியாது உங்களுக்கு. நிறைய சொல்லிட்டே போற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து போவோம். சார், அதாவது எந்த கிழமை நாதன் ஆரம்பித்தாலும் அது மீனத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமா, மீனத்தில் முதல் ஜாமத்துல மீனத்துல இருந்து தொடங்கும். எந்த கிழமை எடுத்தாலும் சரி. சார் 5ஆம் ஜாமம் இருந்தா 5ஆம், அப்போ இன்னைக்கு இது செவ்வாய்க்கிழமை வச்சிருக்காரு சார். அப்ப 5ஆம் ஜாமம்னாக்கா கண்ணில அந்த கிரகத்தை நம்ம அடைச்சிருக்கோம். கண்ணில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்காரு. செவ்வாய்க்கிழமை 5ஆம் ஜாமம்னா கண்ணில வந்து செவ்வாய் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப அந்த கண்ணில இருந்து செவ்வாய் ஆரம்பிச்சு அப்படி போயிட்டு கண்ணில செவ்வாய் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த வரிசைக்கு நீங்க வந்துடணும். குருவுக்கு அப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் சுக்கிரனுக்கு அப்புறம் சனி, சனிக்கு அப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் ராகு, அதுக்கப்புறம் சூரியன் எடுத்துக்கணும். சார் வணக்கம். ஜாமக்கோல் கிரகங்களுக்கு வந்து பார்வை கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்க, அது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதே மாதிரி வக்ரம் கான்செப்ட் வராதா சார்? இதுல ஜஸ்ட் கேட்கிறேன். இதுல மொத்தமாக எல்லா கிரகமே வக்ரமா தானே இருக்கு. அதான் எனக்கு புரியல, அதான் கேட்ட வர தப்பா வக்ரம் அப்படிங்கிறது இந்த வார்த்தை அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிதான் வச்சுக்கலாம் சார். யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா கிரகமே வக்ரமா தான் இருக்கு. அதான் கேட்டேன், வேற தேங்க்யூ சார். சார், அதாவது அந்த பாம்பு இருக்கிற இடம் வந்து ராகு காலமா வைக்க வேண்டியதான் ஜாமத்துல. அவ்வளவு. ஆமா, முதல் ஜாமத்துல. ஓகே. ஆமா ஆமா. நன்றி ஐயா, எளிமையா புரிஞ்சுது. ஓகே. இது வந்து எந்த நட்சத்திரத்தில் நிக்குது அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டியது இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் சார், அதுக்கே நீங்க போய்க்க வேண்டாம். ஓகே சார், வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். கிளாஸ் ரொம்ப அருமையா புரியுது சார். தேங்க்யூ சோ மச். இவ்வளோ நல்லா இருக்கு. நடுநடுல பேசுறவங்க மாத்திரம் கொஞ்சம் லாஜிக்கலி பேசினா நம்ம கிளாஸ் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும். 1.5 மணி நேரம் வகுப்பு 1/2 மணி நேரம் பேசுறதுதான் பொறுமையா போகணும். அவளே படாது, எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பா இது இருக்கும். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா. முடிக்கணும்னு நினைச்சேன், இது வரைக்கும் சப்ஜெக்ட் முடிக்கணும் நான் ஒரு ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் முடிச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். இல்லாட்டி அப்படியே ஓவர் டோஸ் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு சார். நீங்க தனியா கொடுங்க. அதே சமயம் எதாவது இருக்கா சந்தேகம் இருந்தா இன்னைக்கு கேட்கற மாதிரி சந்தேகம் இருக்கிற கேளுங்கன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நான் நாளைக்கு நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் இருக்கீங்க. நாளைக்கு கிளாஸ் வரும்போது நீங்க முதல்ல சந்தேகம் கேட்டுட்டு தான் உள்ளே போகணும் வகுப்புக்குள்ள. அதனால இன்னைக்கு கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தங்க தயக்கப்பட்டிருக்கலாம், கூச்சப்பட்டிருக்கலாம், யாராவது இருக்கலாம். நாளைக்கு கம்பல்சரியா நீங்க கேளுங்க, தப்பே கிடையாது. இல்ல நீங்க போற ஃப்ளோ கரெக்டா இருக்குது, கிளாஸ் நல்லா புரியுது. ஏன்னா டவுட் வர்றதுக்கு டவுட் வர்றதே நம்மளுக்கு டவுட்டா இருக்குது. இப்போ டவுட் இப்போ எனக்கு அந்த 8 கிரகத்தை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு அந்த திரிகோணத்தை வச்சு சொன்னீங்க இல்லையா, அது வந்து நம்மளுக்கு புரியல. இத்தனை நாள் நம்ம கட் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப அந்த இது வந்து சூரியன் செவ்வாய் ஞாபகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, லாஜிக்கா வந்துருது. அப்படியே இதுதான் வேண்டியது, இதுதான் நான் தலையில நிற்கும். ஆமா, இந்த மாதிரி தலையில நிக்கிறவங்க சொன்னாதான் எல்லாமே புரியும். ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு அதான் வேணும். எனக்கு எல்லா மாணவர்களும் போய் சேர்ந்துருந்தது. எல்லாருமே இதை பத்தி பேசணும், எல்லாரும் பிரச்சனை பார்க்கணும். எனக்கு ஒரு எனக்கு தமிழ் சரியா படிக்க தெரியாது. கொஞ்சம் அந்த போர்டு மேல எழுதும்போது கொஞ்சம் சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்குது கன்னடா. ஓகே, தமிழ எழுத தெரியாது. ஓகே சார், புரிஞ்சுட்டீங்கன்னா போதும் சார். நீங்க எழுத வேண்டியதே கிடையாது, உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். அதான் நீங்க சொல்லும் போது நான் தமிழ்ல கன்னடாவில் எழுதிக்குவேன் நான். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஐயா வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா. இத அந்த கிரகங்களை ஏன் இப்படி வகைப்படுத்துறாங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ஞாயிறு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் வியாழன், புதன், ஏன் இந்த ஆர்டர் கொண்டு வந்தாங்க? கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாலும் அந்த மாதிரி எல்லாம் விளக்கமே இல்ல மேடம். அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரிதான் இருக்கு. நான் அதை லாஜிக் பண்ணிருக்கேன். ஓ இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வகைப்படுத்திருக்கேன். ஓ சரி சரிங்க. ஆனா இதுக்குன்னு எதுவும் காரணங்கள் எதுவும் இல்ல. காரணங்கள்லாம் கொடுக்குவேன். காரணங்கள்லாம் கொடுக்குவேன். சார் வணக்கம் சார். கிளாஸ் சூப்பர் சார். ஓகே மேடம். நீங்க கேட்கிற வாட்டிக்கு எனக்கு ஒண்ணு தோணுது, இப்ப தோணுது. இப்ப பாருங்க, இது வந்து ஆண் கிரகங்களா, சூரியன் செவ்வாய் குரு அப்படிங்கறது ஆண் கிரகங்களா? ஆமாங்க ஆமாங்க ஆமா. சார் மியூட்ல போட்டுட்டு அவங்க ஏதோ செய்ய சொல்லுங்க சார். அவங்க செட்டர் இழுக்கிறது போறது எல்லாமே வருது, அது மியூட்ல போட சொல்லுங்க சார். அப்புறம் பக்கெல்லாம் வருது, ரெக்கார்ட் பண்றதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பேசுறவங்க மட்டும் மியூட் ரிலீஸ் பண்ணி பேசினா. ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க பாருங்க, இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மேக்சிமம் வந்து இது வந்து புதன் அப்படிங்கிறது, புதன் சனியும் வந்து பாத்தீங்கன்னா அழிகிரகம். இப்ப பாருங்க, புதன் வந்து ஒரு அழிகிரகம். இப்ப இதெல்லாம் பெண் கிரகம்னு எடுத்துக்கலாம். இப்ப சுக்கிரனும் சந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா பெண் கிரகம். இது வந்து பாத்தீங்கன்னா புதன் சனி வந்து பாத்தீங்கன்னா அழிகிரகம். முதல்ல அந்த ஆண் கிரகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கறது வந்து கொடுத்திருப்பாங்க போல தெரியுது எனக்கு. இப்ப தோணுது இது ஒரு ஆர்டர் வந்துருச்சு சார். இது ஒரு ஆர்டர் வந்துருச்சு சார். ஏன்னா சூரியன் செவ்வாய் குரு வந்து ராஜகிரகம். எடுத்துக்கலாம் சார், ராஜகிரகம் எடுத்துக்கலாம், ஆண் கிரகம் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்தாலும் ஓகே. ஓகே சார், அடுத்து வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாராவது ரொம்ப நிறைய சொல்றாங்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. ஓவர் டோஸே வேண்டாம், அளவா போகும். டைம் இருக்கு, மேக்சிமம் முடிச்சிருவேன். நான் ஐயாட்ட கேட்டது வந்து 10 நாள் இருந்தா போதுன்னு சொன்னேன். அதுவே 2 நாள் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கோம். 1.5 மணி நேரம் சொல்லிருந்தோம், ஐயா 2 மணி நேரம் சொல்லியிருக்காரு. ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ், 1/2 மணி நேரம் செஷன். அவர் எப்பவுமே சேர்த்து தான் சொல்லுவேன், நானும் சேர்த்து தான் சொல்லுவேன். நேரம் கண்டிப்பா என்னைக்குமே பார்க்க மாட்டோம், ஐயோ இதோட முடியுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே மாட்டோம். சரி, அதனால நீங்க கரெக்டா கோஆபரேட் பண்ணி போயிட்டே இருங்க, ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரியும். நல்லா இருக்கு சார், கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார், எனக்கு ஒரே ஒரு டவுட். கிளாஸ்ல சப்ஜெக்ட்ல டவுட் இல்ல சார். அந்த மேல அந்த சிம்பிள் போட்டுக்கீங்களா சார், அது வந்து குரு பகவான், சூரியன், சுக்கிரன், புதன் போட்டுக்கீங்க, கீழே 8 மாதிரி போட்டுக்கீங்களா, அது என்ன மேடம்? இன்ஃபினிட்டி மேடம், இன்ஃபினிட்டி. உங்களுக்கு ஞானம் வந்து அறிவு, அதாவது எப்படி சொல்றது, உங்களுக்கு எல்லா வகையான ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அளவு இல்லாம கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்ஃபினிட்டி. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான் சார். ஓகே, இன்ஃபினிட்டி தான். थैंक यू. ஓகே, இப்ப நீங்க பார்க்கலனாலும் அது உங்களை கவனிச்சிட்டு இருக்குமா இருக்காதா? என்ன சார்? போர்ட கவனிப்பீங்க, இந்த சிம்பிள் அப்படிங்கிறது உங்களை பார்த்துட்டே இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா பாக்கணும் சார். நான் அப்பையில நான் கவனிச்சுட்டே இருக்கேன், அதை உங்கள்கிட்ட கேட்கணும். கிளாஸ் முடிஞ்சோன்னா லாஸ்டா கேட்கணும், நான் கவனிச்சுட்டே இருக்கேன். ஆமா, ஓகே சார். உங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது அளவு இல்லாம கிடைக்கும். ஓகே சார், அதுக்காக அது கொடுத்துருக்கோம். நான் ஃபாலோ பண்ணலாம் சார். போர்ட்ல கிளியரா பண்ணி சொல்லுங்க ஐயா, விளக்குங்க ஐயா. நான் சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் ஐயா. இந்த இம்யூனிட்டி எப்படி எழுதுறதுன்னு எழுதி காட்டுங்க ஐயா. திரும்ப எழுதி நாளைக்கு நான் பாத்தீங்கன்னா பரிகார செஷன் வருங்க, பரிகாரத்துல சரியா? ஓகே, மிக்க நன்றி. கடைசியா நம்ம வரும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா, வகுப்பு மிகவும் அருமையா இருந்துச்சுங்க. நன்றி. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கீங்க. நன்றி. எங்க குருநாதர் மணியனோட ஐயா மாதிரியே ரொம்ப பெருமையா போறீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா வணக்கம், முனுசாமி பேசுறேன் ஐயா. உங்க வகுப்பாக்க தாமா ரொம்ப காலமா முனுசாமி சார், மேல்மருவத்தூர் பக்கத்துல முனுசாமி சார். சார் எனக்கு புரியல சார், எங்க இருந்து பேசுறீங்க? மேல்மருவத்தூர். உங்க வகுப்புக்காக நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் சார். இந்த ஞாபக கொழுப்பு சொன்னது ஐயா கேட்ட, அவரே கிளாஸ் எடுக்க போறாரு, அவர் கலந்துங்கன்ட்டார் ஐயா. கண்டிப்பா சார். நான் கூட உங்களுக்கு நிறைய மெசேஜ் போட்டிருந்தேன், சுந்தர் பாபு நிறைய மெசேஜ் போட்டிருந்தேன், உங்களுக்கு ரிப்ளைவே வரல சார். நான் ஒரு எப்படி சொல்றதுங்க, கரெக்டா ஜனவரில இருந்து நான் ஒரு வேற போக்கஸ்ல இருக்கேன் சார், அப்படி புரிஞ்சுக்கோங்க. வேற ஒரு உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி வச்சுக்கோங்க. இல்ல பாருங்க, நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். கரெக்டா நேத்து வீடியோல பார்த்தோம்னா இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வந்து சேர்ந்துட்டோம். ஓகே சார். ஜனவரில நான் வேற ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் சார்.
சரி, ஓகே ஓகே. ஒரு ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அதனால அது சார்ந்து இன்னும் 2-3 ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால அது மேக்ஸிமம் போன் நான் வந்து அவாய்ட் பண்றதுக்கு அது ஒரே ஒரு காரணம் தான். சரிங்களா, அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கு, தப்பா எடுத்துக்க வேணாம் யாருமே. அந்த காரணம் தான் மேக்ஸிமம் சைலண்ட்ல தான் இருக்கு. ஓகே ஓகே, கண்டிப்பா சீக்கிரமா கண்டிப்பா சீக்கிரமா ஃப்ரீ ஆயிடுவேன், எல்லாத்து கூட கண்டிப்பா பேசுவோம். ஐயா அதுல ஒரு டவுட்டுக்குயா, ஐயா அந்த ஜாமக்கோல்ல எல்லாமே கேட்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அப்ப நம்மளோட சந்தேகங்கள் எல்லாமே இதுக்கு நிவர்த்தி கிடைக்குங்கிறது. இதுல வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னங்க ஐயா? எல்லாமேனா இது எந்த மாதிரி அர்த்தத்துல எடுத்துக்கலாங்க ஐயா? எல்லாமே அதாவது இப்போ ஒருத்தர் இப்ப இந்த ஜென்மத்துல ஒருத்தர் வந்து முக்தி அடைவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது எப்படி பார்க்கணும், முக்தி அடைவாரா அதுல கரெக்டா இருக்கா இண்டிகேட்டர்ஸ்ல சில விஷயங்கள் இருக்குல்ல, அது நம்ம ஒரு பிரச்சனை எல்லா அப்படிங்கிறது இருக்கு. ஓ, அப்ப எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு பதில் இருக்கு இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரியும் மேடம். சரி, எதுக்காக கேட்கலாம், அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கணும் மேடம். புரியுங்களா? இப்ப என்கிட்ட வந்து ஒரு அம்மா கேட்டுச்சு, எங்க மாமியார்ட்ட இறப்பாங்கன்னு பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்கறாங்க. நியாயமான கேள்வியா இருக்கு. இப்ப இது நம்ம பாக்கலாமா? எங்க மாமியார் எத்தனை கேட்கறாங்க, இது பாக்கலாமா? பாக்கூடாதுங்க. இன்னொரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு அம்மா ஒரு மகனுடைய பணத்தை வந்து எடுத்துருச்சு, அவங்க தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 லட்சம் ரூபாய பீரோ வந்து எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பீரோ எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அவங்க அம்மா வந்து பணத்தை எடுத்து கொடுத்துருச்சு. அவங்க தங்கச்சி கொடுத்தாச்சு, ஓகே, பிரச்சனை போட்டா வந்துருச்சு, அப்படி புரிஞ்சுக்கோங்க. அந்த அம்மா வருது பணத்தை காலன்ட்டு அழுதுட்டு வருது. அப்ப என்ன சொல்லுவீங்க, காட்டி கொடுப்பீங்களா அவங்க பையன்கிட்ட? இல்லைங்க, ஒரே குடும்பத்துல இருக்கும்போது சண்டை வந்துரும் இல்லையா? ஓகே, இப்போ ஒரு கணவன் வந்து, அப்ப உங்களுக்கே புரியும், ஒரு கணவன் வந்து பாத்தீங்கன்னா மனைவி மேல சந்தேகப்படுறாரு, அல்லது கணவன் வந்து மனைவி மேல சந்தேகப்படுறாரு, மனைவி வந்து கணவன் மேல சந்தேகப்படுறாரு, உண்மையான்னு கேட்கிறாரு. கணவன் மனைவி வந்திருக்காங்க, அதுல பிரச்சனை நீங்க உண்மைன்னு சொல்லுவீங்களா? இல்ல, ஒரு சில நல்ல விஷயத்துக்காக வந்து நான் உண்மையை மறைக்கலாம், தப்பு இல்ல. புரியும், அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா புரியும் எதுக்கு நம்ம பாக்கணும், எதுக்கு நம்ம பார்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது புரியும். அதனால எல்லாமே கத்துக்குவீங்க, கவலைப்படாது. திருட்டு பிரச்சனத்துக்கு கண்டிப்பா பாத்துறாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருட்டு போன பிரச்சனத்துக்கு என்ன ஏதுன்னு சொல்லி சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு, திருட்டு பிரச்சனத்துக்கு பார்க்க வேண்டாம், தயவு செய்து பார்க்காதீங்க, பெரிய பிரச்சனையை கண்டிப்பா கொண்டு வந்து விட்டுருங்க. சரி சரிங்க. அதுல திருட்டு பிரச்சனை பாக்குறதுனால ஏதாவது பின்விளை வந்தா அது நாங்க பொறுப்பு கிடையாது. மணிகண்டன் சாருக்கும் சரி, அவருக்கும் வந்து பொறுப்பு கிடையாது, நானும் பொறுப்பு கிடையாது. சரி சரிங்க. இந்த மாதிரி சில பொய்கள் சொல்றது தான் சார் நம்ம சமுத்திர ஸ்தானம் பண்றது. அதான் வந்து அவாய்ட் பண்ணிருங்க, திருட்டு பிரச்சனை கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே, சரிங்க சார், பாப்போம் நம்ம நாளை. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, மணிகண்டன் சார். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். சரிங்க, நன்றி ஐயா. வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். நாளை மாலை 7 மணிக்கு மீண்டும் வகுப்பு தொடங்கும். அனைவரும் நேரமாக. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றிங்க, நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி.